ஆதியே துணை. மேலே அப்போ அந்த ஒரு இது வரக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும், நம்மளுக்கு எல்லாமே தெரியாது. அது நம்மளுக்கு ஓரளவு தான் தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சதை நமக்குள்ளே பரிமாறிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆரம்பத்திலே அண்ணா பேசணும்னு சொன்னாங்க, பேசியதோர் என் மொழியை கேட்க மாட்டான், பெரியோர்கள் வாக்கியத்து கீடோ என்பான். அந்த 2 வரியை நம்மளும் யோசித்து பார்க்கணும். நம்மளும் டெய்லி சபை கூட்டி புகழ்கிறோம், ஆண்டவங்க எப்படிலாம் சொல்லியிருக்காங்க, ஆஹா வண்ணமாக சொல்லியிருக்கோம், உண்மைதான் இல்லைங்களே. அப்போ பேசியதோர் என் மொழியை கேட்க மாட்டான், பெரியோர் வாக்கியத்துக்கு ஈடு இணையே இல்லைப்பா அப்படிமா, ஆனால் நான் சொல்கிறத கேட்க மாட்டான். அப்போ நம்ம தெய்வம் சொல்கிறத கேட்கணும், இதை புகழ்வோம், அது செய்வோம். அவங்களுடைய அதை விட முக்கியம் நீதியில் நடக்க நித்தியனாவாய், நியாயமாக நடக்குன்னு முகதாட்சினிய கூடாது. வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் வாழைப்பழமாக எடுத்து அதை பயன்படுத்துகிறீங்கன்னு வாக்கியம் தெரிஞ்சிருக்கோம். அப்போ நீதியில் நடக்க நித்தியனாவாய்ங்கிற மாதிரி அந்த நீதியில் நடக்கணும், தெய்வத்தினுடைய நோக்கத்துக்கு நடக்கணும். அப்போ அந்த மாதிரி நீ நடக்காமல் என்னை புகழ்ந்துட்டு நான் சொல்கிறத கேட்கலங்கிறதுனால தான் அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, அப்போ எப்படி சாபத்தை விடுறாங்க பெரியவங்க சுப்பிரமணிய கடவுள். அந்த மாதிரி உள்ளவனை தையலுக்கு உதவாது சோட்டால் சன்னுங்கிறாங்க, சாதாரண வாத்தியமா. அப்போ ஏன் நீ என்னை மட்டும் புகழ்கிறேன், நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறேன், அப்போ நடிப்பு தானே, அது நமக்கு இருக்கக்கூடாது. அது தெய்வமே சொல்லுவாங்க, ஒரு நூலில் படிச்சிருப்பீங்க, பரமடைய வேணுமென்று வருவான் மேனான், பற்றிடுவான் சத்தியமாய் உறுதி பேசி. யார்? நாம் எல்லாரும் தான். பற்றிடுவான் சத்தியமாய் உறுதி பேசி, வர வரவே அதை மறந்து உலகு காண, வரும்படி ஒன்றிலையெனவே சலிப்பங்கேறி. சொல்கிறது யாரு? இந்த குறை உலக பலனடைய வந்தோன் போலே. அப்படி மேலில் சேர்ந்ததுக்கு இந்த குறை உலக பலனடைய தான் அது சேர்ந்தியா? இந்த குறை உலக பலனடைய வந்தோன் போலே. அடுத்தவர் எல்லாத்தையும் புகழ்கிறாங்களா? அந்த மாதிரி உள்ளவனுக்கு கூறுகட்டு குளம் இழந்த கூத்தை காணே. அப்போ உங்க இது என்ன ஆகும்? குளமிலிருந்து கூறு கட்டு போயிடுவேன், அருவி மழுங்கி போயிடும். அப்போ அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் ரொம்ப உதாராக, ரொம்ப சூதானமாக, ரொம்ப கவனமாக நம்ம மெய்வெளியில் ஈடுபடணும். எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது இல்லை, பேரருளாக ஆண்டவங்களுடைய பேரருளை நம்ம பெறணும், அதுங்கிற இதில் தான் இருக்குன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். அதில் சொல்லும்போது ஆனவன் அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க, 8 நாள் 1900 இதை கொடுக்குறேன், அப்புறம் பிரசவம் நல்லா கூட்டமாக இருக்கிறீங்க, 10 இல்லைன்னா வாங்கினவங்க வாங்காதவங்களுக்கு கொடுங்க, ஜெராக்ஸ் போட்டு அண்ணா அவங்க கொடுப்பாப்புல. 8 நாள் 1974 அன்று காலை பிறந்த பிரம்ம பிரகாச மேவெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். அண்ணா எவ்வளோ நோக்குங்க, தம் திருமேனியில் தம் திருவடிகளை காட்டி மடையனுக்கு இது மட்டும்தான் என் பாதார விந்தம் என்று தோன்றும். திருவடியை காமிச்சு மடையனுக்கு இது என் பாதார விந்தம்னு தோன்றும். சபையில் இருக்கும் ஆண் பெண் ஜீவப்பிரவர்களை சுட்டி காட்டி இவர்கள் அனைவரும் எம் பாதார விந்தமே. ஜீவப்பிரவர்களை சுட்டி காட்டி சொல்கிறாங்க, எம் பாதார விந்தமே. எம் அங்கங்களாக உள்ள யார் மீதேனும் கோபமுற்று வெறுத்து தூசிக்கிறவன் எம்மையே வெறுத்து தூசிக்கிறானாவான். அப்போ அனந்தாதி தேவர்கள் இருக்காங்கண்டா, கர்த்தரை கண்டவரை கண்டவரும் பாக்கியவான்னு பைபிள் சொல்லும். அப்போ அந்த கர்த்தரை கண்டுட்டு வந்தவங்க நீ பார்த்தாவே உனக்கு பாக்கியம். இப்போ அந்த கர்த்தர் இல்லை, பூமியில் தவத்தில் இருக்காங்க, அதை பற்றி நீ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதை கண்டவங்களை நீ காண்றல்ல, அதுக்கு நீ பெரிய பாக்கியம் பெற்றால்தான் அப்படி பார்க்க முடியும். ராமலிங்க சுவாமிகளை பார்த்தவங்களை யாராவது அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க பார்த்தாங்களா? இல்லை, அவங்க மறைஞ்சிட்டாங்க. அப்படி இப்போ நமக்கெல்லாம் ஒரு கொடுப்புனை என்னான்னா, நீங்களாம் பார்க்குறீங்க ஒரு கர்த்தரை கண்டதை, நம்ம தேவபிரானை கண்டவங்கள நல்லா கண்குளிர பார்க்குறீங்க. சில பேர் கூட சொல்லுவாங்க, என்னப்பா அனந்தர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்களே, காலப்போக்கில் ரொம்ப குறைஞ்சிடும் போல இருக்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கவலைப்படாதீங்க, ஒரு ஆள் இருந்தாலும் அது மறுபடியும் சுபிட்சம் அடையும்.
ஏன்னு சொன்னால் மீண்டும் ஒரு சுபிட்சம் வரணும்னு ஆண்டவங்க உத்தரவு இருக்குது. இப்போ நான் முதல்ல காலையில் படித்தேன்ல, நமது மத்தியில் வந்து அது ரொம்ப பேர் இல்லை, அவங்களுக்குள்ளே பேசிக்கங்க, மற்றவங்க இல்லாதவங்க இருக்க. இன்னொருத்தரையும் சொல்லிடுறோம், அதையே டைமாக அவங்க முடிச்சுக்குவோம். சிற்றுரையை பேரறமாகிய தன்னை எரியும் தவமுறையில் தலையிட்டு நின்று சாதிக்கும் மெஞ்ஞான ஜீவ சுயராஜ்ய துரையவர்களை கைதூக்கி விட்டு மேம்பாடடைய செய்வதற்காகவும் அந்த அறச்செயலின்கண் இல்லாது மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்ட ஜனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதி பயன் அடையும் பொருட்டாய் அதற்காக வேண்டியே. எதற்காக வேண்டி? அதில் நிலைச்சி நிற்கிறவங்கள கை. அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். நம்ம போட்டி போட்டுக்கிட்டு நிலைச்சி நிற்கணும். அவங்கள பற்றி குறை சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம இதில் தெய்வம் நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் ஆண்டவங்களை அருளை பெறணும். அப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, மான்மியத்தில் வர்றது தானே. அது நம்ம யாரும் ஆழ்ந்து சிந்திக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல, அப்படியே போவோம். பல வருஷமாக அது ஆலயத்தில் போடும்போது இப்போ நான் பேசுகிறது தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆடியோ. எல்லோரும் கேட்பாங்க, போவாங்க, என்னடா சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அடுத்த வழியில் வரோம்னு சொல்கிறேன். அந்த அதற்காக வேண்டியே இறைவனுடைய பழமை பேரொருளினால் இப்போது ஓர் தீர்க்கதரிசியானவர்கள் நமது மத்தியில் வந்து அவதார உதயம் செய்வதற்குரிய இது ஓர் நிர்ணயமாகிய வசந்த காலம் என்பதற்கு சந்தேகமில்லை. அப்போ சந்தேகம் இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம நைஸாக அப்படிலாம் வருவாங்களா, அவங்க தான் தவத்தில் இருக்காங்களே நினச்சாவே அவிஸ்வாசின்னு ஆகிடும். அப்போ அவங்க ஒரு பெரியவங்க வராங்க, வரல. ஒருத்தர் சொல்கிறாரியா, நம்ம சபைக்குள்ளே ஒரு பெரிய மகாபுருஷர் ஞானி வருவாங்கன்னு சொல்கிறாரு. அவர் வராரு, வரல. அது சொன்ன ஒரு வாயில் சர்க்கரை முடியா. பெரியவங்க வந்தால் நல்லது தானே, எமன் வந்தால் தானே பயப்படணும். எமன்ட்டேருந்து காப்பாற்றுறவங்க தான் நம்மளை பெரியவங்க. அப்போ நூலில் தெளிவாக எழுதியிருக்க. சந்திரவட்ட சிலாசனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், தெரியும்ல? எங்கே இருக்குது? சரி, அது நிலைமை என்ன ஆகும் அடுத்த கட்டம்? அப்போ அதை நம்புகிறோம்ல, சும்மா வாயில் சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே நம்பிக்கையில் மாற்றம் இருக்கக்கூடாது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி பேச்சை கேட்க மாட்டான், பரமடைய வருவான், உறுதி பேசிட்டு வரவே இதில் கவனம் போயிடும். இன்றைக்கி பல பேர் அப்படி இருக்காங்க. நான் ஏன்னா அனுபவத்தில் பார்க்குறேன்ல, வெவிடிச்சாலக்குள்ளே நான் ரவுண்டில் தான் இருக்கிறேன். அனுபவத்தில் பார்ப்பேன் யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. எங்கே நினச்ச மக்களுக்கெல்லாம் தெரியும். அப்படியே வந்து ஒரு கட்டத்தில் ஒரு அனந்தர்கிட்ட வந்து நெய்ஸாக பேசி 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 வெள்ளத்தில் கட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அப்படியே உள்ளுக்குள்ளே சூதுவாது. சூதும் வாதும் கை சூழ்ந்த கலியுகம் சொல்லி வச்சுருக்காங்களா. அப்போ இந்த கலியுகத்தில் சூதுவாது, அந்த மாயையிலேருந்து நம்ம தப்பிக்கணும். அப்போ ஒரு அனந்தர்கிட்ட பேரை அது தெரியும் எனக்கு, அந்த அனந்தர் இருக்காங்க. அப்போ அவர் நம்பி யதார்த்தமாக ஒன்றும் பெரிய விஷயம் சொல்லலை, இந்த மாதிரி அற்புதமான ஆண்டவங்களுடைய திருவாக்கை எடுத்து சொன்னதெல்லாம் கிரகிச்சுக்கிட்டு கெஞ்சி நைஸாக நூலை வாங்கிட்டு போய் இந்த பழனிக்கும் பக்கத்தில் அங்கே ஒரு நைஸாக மக்களை கூப்பிட்டு தெய்வ வாக்கியத்தை பேசுனா தான் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்கள்ல, அசந்துருவாங்க. இது மனிதன் சொல்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறது தானே. அப்போ அதை மாதிரி வழிகெடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது காலப்போக்கில் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவரை போனார். ஏன்டா 4 பேர் அனுப்பியிருந்தேன். இவர் இந்த சுப்பிரமணி தலப்பா கட்டாமல் போங்க, அங்கே பழனிக்கு விட்டாலும் மலை அடி வாரத்தில் கெடுத்துக்கிட்டு இருக்கிறது மேவிடி சேவை. அப்போ ஒரு அநியாயம் நடக்குது, தெய்வத்துக்கு செய்கிற அநியாயம். அங்கே தானே செய்கிறான், போயிட்டு போகிறான்னா நம்ம தெய்வத்திட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளும் போய் அங்கேயே இருந்துக்கலாமே. இங்கேருந்துலாம் சில பேர் வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பு தானே. எதை வச்சு போனாங்க? தெய்வத்தினுடைய நோக்கத்துக்கு மாற்றாக நடந்தாவே இந்த மெய்வெளியில் சேராதவங்க மரண தருவாயில் கசப்பு இறங்கி அழகையாகி நாரி சாவுவாங்க. மெய்வெளியில் வந்துட்டு விலகி போனவன் வாய் வழியாக கசப்பு இறங்கும். இருக்குத்தாளெல்லாம் கொடுக்குறவங்களுக்கு உண்டு. எங்கே கசப்பு இறங்கும்? அப்போ கேட்டால் நமக்கு என்ன, நாளையிலேருந்து நம்ம இன்னைக்கு குற்றம் குறை இருக்குது, நம்மளை அறியாமல் செஞ்சிடறோம். இந்த மாதிரி எடுத்து சொல்கிறது அதுக்கு தானே நம்மளாம் அண்ணனாலாம் வந்து ஏன் பேசிக்கிறாங்க. இப்போ எல்லாம் பேசி அந்த மாதிரி நம்மளை திடப்படுத்திக்கணும், திறப்படுத்திக்கணும், ஏமாந்து போய் மாட்டிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் எப்பொழுதும் அப்படியே அதெல்லாம் அந்த மாதிரி விஷயத்தையும் பேசிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது மக்களை கொஞ்சம் நம்ம நேர் வழிக்கு அவங்கள சிந்திக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிவகுக்கிறோம். நம்ம நல்லது நினச்சி தான் நம்ம வழிவகுக்கிறோம்.
அப்போ அந்த மாதிரி அவங்க போனப்போ இந்த மாதிரி நான் சொன்னப்போ இந்த மாதிரி அங்கே ஒருத்தன் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு அவ்வளோ பல பேரை ஏமாற்றிடுவானே. அவன் நைஸாக சோப்பு தலைப்பா வெள்ளை தலைப்பா கட்டிக்கிட்டு சாலைக்கு வந்தவாள் சோப்பு தலைப்பாவை கட்டிக்கிட்டு கையில் அப்படி ஒரு மாதிரியாக பெரிய ஆள் மாதிரி அவன் தனக்குத்தானே ஒரு கர்வம். அப்புறம் அவங்கெல்லாம் போய் தலைப்பா கட்டிட்டு போனால் தெரிஞ்சு போய்டும். சாலையில் வர நம்ம போய் பார்த்து பேசினா அது உண்மை தான் தெரிஞ்சு போச்சு. நம்ம எடுத்தவொடனே நம்ம ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம அவங்கள தப்பை நம்ம செஞ்சிடமுன்னு தப்பு அது முடிவு பண்ண முடியாதுல்ல. நேரடியாக போய் பார்க்கும்போது அவங்க போனாங்க. 4 பேர் இந்த உட்காந்துட்டாங்க. சுப்பிரமணி, பாரதி, செந்தில், சங்கர் ஜோதி. அவர் வரல இப்போ. அப்போ எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். அப்போ அதுக்கப்புறம் இப்போ அவனை இப்போ நாசமாக போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தானே எச்சரிக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கை பண்ணிவிட்டு வந்தாச்சு. அந்த அனந்தரை நான் ஆன் பண்ணேன். நீங்கள் கவனமாயிருங்க, உங்கள்கிட்ட வந்தான்னு எனக்கு தெரியும். அவர் சொல்லிட்டார் ஃபோன் போட்டு, நீ மெய்வெளிச்சாலக்குள்ளே நீ வந்த உனக்கு ஒரு கை இருக்காது அப்படி ஒருத்தர் இங்கே இருக்காருன்னு அவர் ஃபோனை போட்டு சொல்லிட்டேன்னு என்கிட்டையும் சொல்லிட்டார். அந்த மாதிரி அப்படிலாம் எச்சரிக்கை வேண்டியதாக வேதமே சொல்லும். அச்சமூட்டி எச்சரிக்கை செய். இப்போ சின்ன பிள்ளைய நம்ம எச்சரிக்கை பண்ணலன்னா போய் வேறாவது ஒரு கஷ்டத்தில் நஷ்டத்தில் மாட்டிக்கும். அதனுடைய நலனை கருதி நம்ம எச்சரிக்கிறோம்ல. நம்மளாம் தெய்வத்துக்கு முன்னால் சிறு பிள்ளைகள் மாதிரி தான். அப்போ நமக்குள்ள ஒரு தெரிஞ்ச விஷயத்த மக்களும் மற்றவங்க வழி தவறிடாமல் காப்பாற்றணும். அதை உதவி செய்யணும். முயற்சியை நம்ம செய்வோம். அதுக்கு மேலே தெய்வ சித்தம். அதில் உணர்ந்து கொண்டு அன்னையிலேருந்து விசுவாசம் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்மை. இல்லைன்னு சொன்னால் அந்த தெய்வமே வெறுக்கிறாங்கல்ல. பரமடைய வருவான், இப்படிலாம் செய்வான், கடைசியில் பொருளாசைக்கு போயிடுவான்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் அதை விளக்க உங்களுக்கு புரியறதுக்காண்டி சுருக்கமாக சொல்கிறேன். 2 சந்ததியர்கள் இருந்தாங்க வச்சுக்குவோம். சஹாபிகள்னு சொல்லுவாங்க. சஹாபின்னா முஸ்லீம்களுக்கு தான் விளங்கும். நம்மளாம் இது பண்ணுறதுக்கு சந்ததிகள்னு வச்சுக்குவோம். அவங்க என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் 5 ரொட்டி ஒரு 3 ரொட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து பசியாடுறாரு. கதை சொல்லலாம்ல, கதை தான் நல்லா பதியம். போர் அடித்தா சொல்லி போடணும். சரி, இருந்தாலும் அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். முகத்துலேயும் வாயில் ஊம் போடுறதால முகம் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சால் தானே நம்ம தொடருவோம். அண்ணா இருக்கிறார் அதெல்லாம் சொல்லி தான் என்ன வலுக்கட்டாயமாக நான் வரலன்றாலும் அவர் தூக்கிட்டு வந்துருப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. சாலையில் ஆலயத்தில் 6 மணி வளர்க்காதப்போ தான் போய் உட்காடுறேன். கிட்ட வந்து உட்காந்துட்டு, அண்ணா முடிவு பண்ணிட்டீங்களா, நல்ல செய்தியாக சொல்லுங்கண்ணா. இப்படி சொல்லும் போது நம்ம எப்படி மாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு அவசரமான இந்த மாதிரி வேலை தான் இருந்துச்சு. அண்ணாக்கா தெரியா அதை இப்படி தான் ஒரு அனந்தர் வந்து நம்மள்கிட்ட இப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம யோசிச்சு என்ன அங்கேயே தூக்கி போட்டு விடுங்க நான் வரேன் வணக்கம் அப்போ தான் ஆரம்பிக்கும் போது குரல் எடுக்கிறாங்க. அப்போ கூட அண்ணாக்கு நான் வருவேனா வரமாட்டேனான்னு ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆசை ஆர்வம். அதை ஒத்துக்கிட்டு போவங்கெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குனது அண்ணாக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாரும் தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், அவங்களுடைய ஆசீர்வாதம். அப்போ அந்த மாதிரி இருந்தாங்க. 2 போய் ஒருத்தர் 5 ரொட்டி கொண்டு வந்தார், ஒரு 3 ரொட்டி. அப்போல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவாங்க அந்த காலத்துலலாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நான் ஒரு அன்னூர் பாச்சான்னு தெரியும். விருந்து வீடு வந்துச்சுன்னா சஹான்னு சொல்லுவோம். பெரிய யானை இருக்கும், தட்டை மாதிரி பெருசாக இருக்கும். 3 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. நம்ம வேண்டியவங்கள்லாம் பாருங்கள் எப்படிலாம் காலம் வந்துச்சு. இதெல்லாம் இப்போ ரொம்ப 1000 வருஷத்துக்கு முந்தி இல்லை. 1940, 60, 70 இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒன்றா தான் சாப்பிடுவோம் விருந்து வீட்டில். அதில் எல்லா இதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டு அப்படியே பகிர்ந்து விட்டு வருவோம். அப்படியே அப்போ அவங்க அந்த மாதிரி சஹாபிகள் என்ன செய்கிறாங்க, 5 ரொட்டி பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது 3ஆவதாக ஒருத்தர் வந்துடுறார் குறுக்க. அவர் என்ன செய்கிறாரு, நானும் உங்களுடைய விருந்தில் கலந்துக்கலாமா அப்படின்ட்டு. இப்போ நல்லா பேச நல்ல சந்தோஷம், வாங்க பாருங்கள் பண்பாடு. இப்போ எங்களுக்கே பார்த்தாது நீ ஏன் வரேம்மா இந்த காலத்தில். அப்போ அவர் நல்லா வாங்க உட்காருங்க பகிர்ந்து சாப்பிட்டுக்குவோம். அப்போ 5, 3, 8 ரொட்டி அப்படியே பகிர்ந்து எல்லாம் 3 பேர் சாப்பிட்டு முடித்தோடனே வந்தவர் என்ன செஞ்சார், அவர் செல்வந்தர். இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு 5 தங்க காசை எடுத்து நீங்கள் வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த காசுனால வந்த வேலை தான் இப்போ வேலை செய்யும். வேறுங்க ஆணுங்க சொன்னாங்களே, வர வரவே அதை மறந்து உலகு. ஒருத்தன் நல்லா இருப்பான், அந்த பணங்காசு மேலே இஷ்டம் வரும்போது மெதுவாக இழுக்கும், தப்பு இல்லை. நம்ம என்ன செய்யணும், மரண பைய சவுக்கு கொண்டு மாறிங்கிறாங்கல்ல, நல்லா டபுள் மாதிரி ஆண்டவங்க சொன்னாங்கன்னா நம்ம ட்ரிபிள் மாதிரி அடிக்கணும். அப்போ அந்த இதுக்கு கொண்டு வரணும். அப்போ சாப்பிட்டு முடிஞ்சு அவர் கொடுத்துட்டு போயிட்டார். இதில் ஒருத்தருக்கு என்ன வந்துருச்சு, இவர் என்ன நீ ஒரு 2 காசை வச்சுக்க அப்படின்னு அவர் 3 வச்சுக்கிட்டாரு. இன்னும் எனக்கு மட்டும் 2 கொடுக்குறேன். எவ்வளோ சந்தோஷமாக ஒன்றா இருந்தவங்க பொருள் விஷயத்தினால பிரிவு வருது. நீ என்ன எனக்கு 2 கொடுக்குற, பாதிண்டா பாதி தான் அவர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டார்ல, ஆளுக்கு பாதி தான் கொடுக்கணும். இல்லை சரிப்பா நான் தான் உனக்கு 2 கொடுத்துட்டேன்னா நான் 3 வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. முடியாது, அவர் வம்படியாக சொல்கிறார், கொடுத்தே ஆகணும். நியாயம் நீதி நேர்மைண்டா இதுதான்.
மூணாவது மனுஷன் கொடுத்தாரு, உனக்கு எனக்குன்ட்டு கொடுக்கல, இந்தா வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டாரு. அப்போ எனக்கு அவர் பாதியா 4 நாள் கொண்டு வரணும்னு நினைச்சு யோசிக்கிறாரு. அப்போ அந்த வழியாக என்ன செஞ்சாங்க, ரைட் இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராதுன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகத்துடைய மருமக இருந்தாங்க, அலி ரலியல்லாஹுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பாட்டில் வருதா? அலிமாம நார் உரைத்த அந்த அலிமாம நார் உரைத்த இருதயமாம் அந்த ஹூவறிந்திடாதோர் பந்தமே பாலாம். அப்படி எப்படியே நேரடியாக நான் ஆண்டவங்க சொல்லலாம், நபிகள் நாயகம் ஊரைத்த அந்த ஹூவாரி அப்படி சொல்லாமல் எப்படி சுற்றி வளைச்சி பாடலில் கொண்டு வராங்க. அலி மாமனார் உரைத்த அந்த ஹூவை அறியலன்னா உன் பந்தமே பாலுன்னு வராங்க. அந்த அலி கொஞ்சம் நியாயமாக, நீதியாக, விவேகமாக, வீரமாக, ராமருக்கு லட்சுமணன் இருந்த மாதிரி இருப்பார். அப்போ அந்த காலத்தில் வரலாறு எங்களுக்கு தெரியும்ல, படிக்கிற இந்த ஆலிமே உட்காந்துருக்காரு, எங்கே அவரை காணோம், அவருக்கு தெரியும், வேதமெல்லாம் படித்தவர், அமைதியாக மூளையில் உட்காந்துருக்காரு. கூப்பிட்டா ஆதாரத்தோடு சொல்லிடுவார், இத்தனையாவது வசனத்தில் இத்தனையாவது ஆயத்து இருக்குன்ட்டு, வசனம் இருக்குன்ட்டு. அப்போ அலி ரலியல்லாஹுட்ட போயிட்டாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு விசாரிக்கிறாங்க, சரி என்ன ஆச்சு, இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்லிடுறாங்க. நான் 2 கொடுத்துட்டேன், அவர் 5 கொடுத்தாரு, அவங்கள்ட்ட 2 கொடுத்துட்டேன் அப்படின்னா, அலி ரலியல்லாஹுட்டையும் சரி அவர் தான் 2 கொடுத்துட்டாரு, அவர் ஒரு நீதிமான், அவர் தான் 2 கொடுத்துட்டாரு, வாங்கிட்டு போங்க, அதனால என்ன நீ 3 வச்சுக்க, நீ 2 வச்சுக்கன்னு சொல்கிறாரு. நியாயம்தான் நியாயம்தான், அளவுண்டு அளவு தான், நீதிப்படிதே நிறைய பங்கிடுன்றார். அலி பார்த்தாரு, அவர் பயங்கரமான அல்ல, யாரால் பார்த்தீங்கன்னா தெரியும், லட்சுமணன் மாதிரி தான், பட்டுன்னு வாழை எடுத்தாருன்னா பொட்டுன்னு போட்டுருவார். அப்போ உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியா இருந்தாலும் ரொம்ப குசுமாக இருந்தான், இந்த காசு வர்றதுக்கு முன்னே நல்லா தான் இருந்தான் ஒத்துமையாக. அப்போ சரி வாப்பா, நீ எத்தனை ரொட்டி கொண்டு வந்த, நான் 3 கொண்டு வந்தேன், நீ எத்தனை கொண்டு வந்த, 5 கொண்டு வந்தேன், 8 ரொட்டி, 3 பேர் சாப்பிட்டீங்க. அந்த 5 ரொட்டியும் ஒவ்வொரு ரொட்டியும் 3 பீஸா 3 பேர் சாப்பிட்டாங்களா, அவர் ஒரு கொண்டு வரார் நீதிக்காண்டி, 3 பீஸாக போடுங்கிறாங்க, ஒரு ரொட்டிக்கு 3 பீஸாக போயிடுது. அப்போ 5 3 8 ரொட்டி கொண்டு வந்திருக்காங்க, அவர் இல்லை 5 ரொட்டி அவர் கொண்டு வந்திருக்காரு, இவர் ஒரு 3 8 ரொட்டி, அப்போ 8 எத்தனை பீஸ் வரும், 24 பீஸ் வந்துச்சு. அப்போ பகிர்ந்து சாப்பிட்டுட்டாங்க 3 பேரும். அலி ரலியல்லாஹு கேட்குறாரு, இந்த 2 பேரும் 3 கொடுத்தவரும் இருக்கட்டும், நீ எத்தனை ரொட்டி கொண்டு வந்த, 5 ரொட்டி. அப்போ 5 ரொட்டி நீ கொண்டு வந்த, நீ ஒரு 8 ரொட்டி தின்னுட்ட, 3 15 நீ 8 தான் தின்னுருக்க, அந்த வந்த விருந்தாளிக்கு ஒரு ரொட்டி 7 பங்கு போயிடுச்சு. இவரை கேட்டாங்க, நீ எத்தனை ரொட்டி கொண்டு வந்த, 3 கொண்டு வந்தாங்க அலி பெருமானு, 3 ரொட்டி. அப்போ எத்தனை பீஸ் ஆச்சு, 9 பீஸு தான் ஆகுது. அவர் கொண்டு வந்த 3 ரொட்டிக்கு 9 பீஸ் தானே, 3 9. அப்போ நீ 8 தின்னு விட்ட, 1 தான் அவருக்கு கொடுத்துருக்கேன். அப்போ உன் பங்கு நீ கொண்டு வந்து அதுலேருந்து 1 பீஸு தான் அவருக்கு போயிருக்கு, உனக்கு 2 கொடுத்ததே தப்புண்டு 300 காசை பிடிங்கி விட்ட கொடுத்தாரு. அப்போ அதுதானே நீதி, அதுதானே நியாயம், அதுதான் தெய்வத்திலேருந்து எந்த பெரியாரோ இருந்தாலும் நீதியில் நடக்க நித்தியனவாய். மற்றபடி படிக்கிறது ஓதுறதுலாம் ஓகே தான், நம்மளை கொஞ்சம் திறப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை புகழ்ந்து நம்மளை கொஞ்சம் செம்மைப்படுத்திக்கணும். ஆனால் அந்த பெரியோர்கள் நோக்கத்துக்கு தான் முதல்ல நடக்கணும். அதை தான் அவர் சொல்கிறார், பேசியது ஒரு எம்எல்ஏ கேட்க மாட்டான், பெரியவங்க வாக்கியத்துக்கு மட்டும் பீத்தோன்னுட்டு. அப்போ வேதத்தில் இன்னொரு வசனம் என்ன சொல்கிறாங்கண்டா, இறைவன் என்ன சொல்கிறான், வானவர்களை கூப்பிட்டு ஒரு ஊரை அழிக்க சொல்லிடுறான், ரொம்ப அக்கிரமம் அநியாயம் அராஜகம் ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுது, அந்த ஊரை அழிச்சிரு அப்படின்னோடனே அதில் ஜிப்ரீல்னு சொல்லுவாங்க இஸ்லாம். அந்த இந்த கிரந்தத்தில் வர்றது நான் சொல்கிறதுன்னா அவர் எடுத்து காட்டுவார், ஆனால் உங்களுக்கு படிக்க தெரியாது அரபி. அந்த இதில் என்ன செய்யறாங்க, ஒரு ஊரை அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. அப்போ போகிறது ஜிப்ரீல் போகிறப்ப வானவர் போகிறாங்க, நமக்கு விளங்கட்டோங்கிறதுக்காண்டி நான் தமிழ் சொல்லிட்டேன். வானவர் போய் அந்த ஊரை சரி இறைவனே சொல்லிட்டானே அப்படின்னு அழிக்க போனால், அங்கே ஒருத்தர் பயபக்தியாக சதா ஓதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு பெருமானே இறைவா யாழ்லா அப்படின்ட்டு இருக்கிறோம். அவர் டக்குன்னு இறைவா ஊரை அழிக்க சொன்னீங்க, அந்த ஊரில் ஒருத்தர் ரொம்ப பயபக்தியாக ரொம்ப விசுவாசமாக அப்படியோ ஓதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு யாழ்லான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர். அந்த வானவர் சொல்கிறாங்க இறைவன்ட்ட, அப்படியா முதல்ல அவனை அழியின்றானா இறைவன். ஏன் அப்போ இறைவன் சொல்கிறான், ஊர் மக்கள்லாம் அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ மட்டும் உன் முகத்தில் கொஞ்சம் கூட கவலை வரல, முகம் கொஞ்சம் கூட சுளிக்கலை, நீ நம்ம பக்தி பண்ணிட்டு பரவசம் அடைஞ்சால் நமக்கு பக்தி வந்துடும் அவன் நினச்சிக்கிட்டான். முதல் அவனை அழி, அவனும் கெட்டு போயிடுவான் நாளைக்கு, அந்த மக்களோட சேர்ந்து இப்போவே அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு. அதே மாதிரி ஜூமில் பேசும்போது நான் பேசினேன், இந்த கதையை ஆலயத்திலே மைக்க பிடிச்சி பேசியிருக்கேன். இப்படியெல்லாம் நடக்குது, ஆலயத்தில் உள்ள மக்கள் அனதர்களும் சேர்த்து தான்
ஒசாராயிருங்க. பெரிய பூஜை புனஸ்காரம் அனுஷ்டானங்கள் அதை கொண்டு வைக்கிறது வேணாங்கள, அதோடு நிறுத்துறாத, அது தனி, அதெல்லாம் சும்மா மேலோட்டம். ஆனால் உள்ள மட்டும் எப்படி இருக்குன்னு நியாயத்திலேயே நீதிலேயே ஆண்டவங்க சொல்லுக்கு உட்பட்டு கட்பட்டு அப்படியே நிறைஞ்சி நின்றால் அடக்கம். இல்லைன்னு சொன்னால் இந்த சந்தேகம் தான், ஆண்டவங்களை ஆசீர்வாதம் தான் இருக்குன்னு. ஏன் மாறிக்கலாம்? இப்போ நம்மளாம் ஏன் பேசிக்கிறோம்டா, அறியாமையில் இன்றைக்கி இருந்திருக்கலாம், நாளைக்கு நல்லா மாறிடலாம்ல. அப்போ கடைசியில் பூ பொறிச்சவனுக்கும் அதே லாபம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்ம மாற்றணும். ஆனால் நாளைக்கு மாற்றிக்குவோன்றது அதுவும் ஏமாத்து வேலை தான். எங்கள் ஊரில் ஒரு பெரிய பாம்பு பிடாரம் இருக்கான். எந்த பாம்பு கடித்தாலும் அவன் விஷத்தை நீக்கிடுவாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஊருக்கு அவர் என்ன செய்வார், அவங்க ஊரில் ஒரு பாம்பு பிடாரம் இருந்தான். நார்மலாக சொல்கிறது தான் இது. எங்கள் ஊரில் ஒரு பெரிய பாம்பு பிடாரம் இருக்கான், விஷத்தை எடுக்கக்கூடியவன், பாம்பாட்டி. அப்படி பாம்பு பிடாரம் இருக்கான். எந்த பாம்பு கடித்தாலும் அவன் விஷத்தை எடுத்துடுவான்னு உனக்கு தெரியும், அதனால் பாம்பு புத்திர கொண்டு கையை விடுவியா அப்படின்னு தெய்வம் கேட்பாங்க. வாக்கியம் இருக்கும். நம்ம ஊரில் தான் பெரிய ஆள் இருக்கானே, அப்படி விடுவியா நீனு? அப்போ நீ தப்பு செஞ்சுவிட்டு பிரியாச்சித்தம்னு வந்தால் அது நடக்குமா? அதனால ஒருத்தரை எது தவறுதலாக செய்யலாம், மனசுக்கு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதை நடிச்சுக்கிட்டு செய்ய போனால் அந்த பாம்பு பிடாரம் நீ நினைஞ்சு செஞ்ச தவறு தான் உண்டாகுங்கிறத எச்சரிக்கை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நீதியில் நடக்கணும். இப்போ இந்த இது படித்தோமே, இதை பார்த்துட்டு தான் படிக்கணும், படிக்கும்போதே அந்த வேறு இதுக்கு வந்துட்டோம். அப்போ தெய்வம் என்ன சொல்கிறாங்க, கர்த்தரை கண்டவரம் பாக்கியவங்கிற மாதிரி. இப்போ கடைசியிலே என்ன ஆசீர்வாதம் என்ன சொல்கிறாங்க, எங்களை அனந்தர்களை பார்த்து நீங்களும் அதை அவங்களோட கூடி இருந்து பலன் அடைஞ்சிக்குங்கிறாங்க. உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாம் நமக்கு தெரியும்னு செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அனந்தர்கள்ட்ட கேட்டு, அனந்தர்கள் கொஞ்சம் சரியில்லாமல் முன்ன பின்ன பேச தெரியாமல் பேசுகிறாங்கன்னா கவலை இல்லை, அவங்கள குறை சொல்லாதீங்க, இன்னொரு அனந்தர்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் சொல்லுவோம்ல, ஏன்னா இப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. பூர்ண தீட்சை வாங்கினவனே அம்போண்டு உச்சாணி கும்பல இருக்கான்ட்டு தெய்வ உத்தரவு. அப்போ அனந்தராக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்கணும். ஏன் எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாவாமான்னு ஒரு அம்மா இருந்தாங்க திருமாளிகையில். ரொம்ப விசுவாசமாக தெய்வத்தோடு பற்றாக இருந்தவங்க தான். அவங்களுடைய பையன் கூட இருந்தான். இடையில ரெங்கூன் போயிட்டாங்க தொழில் விஷயமாக. ரெங்கூன் போயிட்டு திரும்பி வர்றபோது தெய்வ வாக்கியம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் இந்த வருது, இந்த தாளில் அப்புறம் படிச்சுக்கிங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தால் சாயந்தரம் 7 மணி ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அந்த உற்சாகம் ஆகிடுங்க. ஏன்னா அடுத்த கட்டம் நீதி விளையாடும் நேரம் சமீபமாக இருக்குன்னு ஆலயத்தில் ஒரு போர்டு இருக்கா, அதை பற்றிலாம் என்ன நினச்சி வச்சுருக்கீங்க? இப்போ நான் சொல்கிறதுல மாற்றம் இருந்தால் இப்போவே என்ன கிராஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீதி விளையாடும் நேரம் சமீபமாக இருக்கிறது. அப்போ சமீபமாக இருக்குது. இது அப்புறம் படிப்போம். அதை ஒன்று பேசும்போது இன்னொன்று ஜாயிண்ட் ஆகும். பதஞ்சலி ஆனந்தர்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அண்ணாவுக்கு தெரியும், உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தெரியுமா? பதஞ்சலி ஆனந்தர்னு ஒரு அண்ணா, திருமாலிக்கு பக்கத்தில் விடுதி, ரொம்ப பக்தியாக விசுவாசமாக இருந்தவர் தான். தெய்வம் ஆலயத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க, சொற்பொழிவு பேருரை அவங்க பேசுகிறது தான் பேருரை. நம்மளாம் சிற்றுரை தான், பேருரைக்கு இன்னும் நாள் ஆகணும். அப்போ அங்கேருந்து பதஞ்சலி ஆனந்தர் திருமாலிக்கு பக்கத்துலேருந்து ஒடியாடுறாரு, தெய்வமே. அவங்க அப்படியே எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சொற்பொழி ஓடுது, ரொம்ப கூர்ந்து தெய்வத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் குறுக்க அழுதுகிட்டு ஓடியாந்தா எப்படி இருக்கும்? டக்குன்னு தெய்வம் நிப்பாட்டிடுறாங்க. சரிங்க வா, என்ன அப்படின்னு. தெய்வமே சொல்லிவிட்டு அழுவுன்ட்டாங்களாம் அவங்க. இது நூல்லையே இருக்குது, புக்கில் இருக்குது, ஞானபுரத்தில். மூத்த அனந்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் கடைசியாக வந்தாலும் அண்ணன் மாதிரி ஆள் இருக்காங்க. கந்தசாமி தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நான் சுரண்டி நல்லதை சொல்லுங்கள். நானே ஒரு அனந்தர் தான். அப்படி இருந்தாலும் எனக்கு மூத்தவங்க நம்மளோட அனுபவம் இருக்கும். அவங்கள பல விஷயத்தை நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பேன். இதுக்கு என்ன நடந்துச்சு, 1960 என்ன நடந்துச்சு, 66 என்ன நடந்துச்சு, முக்கியமான விஷயத்த அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது பொதுவாக. அப்போ தெய்வமே அழுதுட்டு சொல்லிட்டு அழுது. தெய்வம் ஒரு சமயத்தில் அப்படியே நேர்காலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அழுவா, தெய்வமே நான் ஒரு கனவு கண்டேன். மேற்கேந்து சாலையில் மேற்கண்ட இந்த பக்கம் மேற்கு தெரியும்ல, மேற்கு சாலைக்கு எல்லாரும் வந்தவங்க தானே, வராதவங்களும் இருக்காங்களா? அப்போ மேற்கேந்து ஒருத்தர் தேஜஸோடு வராரு தெய்வமே, பின்னால் ஒரு கூட்டமே வருது அப்படி சொல்கிறாரு ஒரு தெய்வத்திட்ட. ஒருத்தவங்க வராங்க, மொத்தம் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு மகாபுருஷர் மாதிரி ஒரு பெரியவங்க வராங்க, பின்னாடியே ஒரு கூட்டம் வருது, அதுக்கே ஒரு அழுவுன்னு வராங்க. தெய்வமே, நான் நம்ம தெய்வம் எங்கேன்னு பார்க்குறேன், எங்கள் தெய்வத்தை காணும். நீங்கள் பூத்தினிப்பட்டியில் அந்த மலை மேலே இறங்கி கீழே இறங்கிடுறீங்க தெய்வமேன்னு கோக்கொண்டு அழுகுறாரு. நம்ம தெய்வம் எங்கே காணோம், வேற ஒரு புருஷர் வராங்கன்னு அவருக்கு நல்லவர் வராங்கன்னு தெரியுது அவருக்கு. இருந்தாலும் நம்ம குருபுரான் எங்கேன்னு அழுதவனு தான் தெய்வம். பொதுவாக என்ன கனவு தானே போடான்னு தான் சொல்லுவாங்க. தெய்வம் சொல்லலை, இங்கே வா
இன்றைக்கி பூரா அந்த கனவு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இரு. தெரியாதவங்களுக்கும் சொல்லணுன்னா என்ன அர்த்தம், அது நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். நான் ஜூம்லேயும் பேசினேன் இதை. ஏன்டா சரி இதெல்லாம் தெரியாதவங்க வந்து இவர் சும்மா விடுறாரோ அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது தான் பகிரங்கமாக பேசுறது. நீ வா அப்படின்ட்டு ஆமாங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன்ட்டு. அப்போ இந்த வார்த்தை எப்படி நமது மத்தியில் வந்து அவதார உதயம் செய்வார்கள்னு சொல்கிறதுக்கும் ஒருத்தங்க வராங்கங்கிறத இவரே பார்த்துட்டாரு. அனந்தர்கள் பார்க்கறது தான் காட்சி, அது சும்மா கனவு கிடையாது, நம்ம செய்கிறது தான் கனவு. நினைவை களிமாவில் நிறுத்தி சுஜூது செய்தால் கனவு நினைவாகும், கண்ட பொருள் மெய்யாகும். அதே தக்கலை சாஹிப் தான் பாடியிருக்கார் பிஸ்மில் குரம்ல கிதாபில் இந்த புஸ்தகத்தில். அப்போ எல்லாருக்கும் கனவு பலிதமாகாது. அந்த களிமாவில் உன் நினைவை நிறுத்தி அடிச்சேன்னு சொன்னால் நீ காண்ற கனவு நாளைக்கு நடக்கும் அப்படின்ற அர்த்தம். அது அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக இருக்கணும். அப்போ ஒரு ஆண்டவன் அப்போ இதெல்லாம் யோசிங்க. நான் சொல்லிட்டு போயிடுவேன், நீங்கள் யோசிக்கணும். அப்போ ஒருத்தவங்க வராங்களாம், கேட்கலாம். நீங்கள் சாலையில் ஆனந்தமே சபை பிரசிடென்ட்டே கேட்கலாம், உங்கள் அனந்தர் ஒருத்தர் வந்து இப்படி சொன்னார் அப்படின்ட்டு. அவர் இல்லைன்னு சொன்னால் என்ன கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சாலை வர்க்கவான்ட்ட. அப்போ நான் பேசியிருக்கிறது அவருக்கே தெரியும், ஜூமில் பேசியிருக்கிறோம்ல 3 நாளில். அப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தெய்வம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லுன்ட்டா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு மகாபுருஷர் வரும்போது நமக்கு நல்லது தானே. நம்ம தெய்வத்தை விட்டு போக மாட்டோம். வான்கண்ணியில் இருக்காங்க, அங்கே தான் இருக்கோம், இன்றைக்கி அங்கே தான் கையேந்திரம், நல்லது நடக்குது. சிலக்கு நடக்காமல் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த உள் விவேகம் இல்லை, மேலோட்டமாக உதட்டளவில் பிரார்த்திக்கிறது. உள்ளம் உருகுவோருக்கு கள்ளம் கருகும்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல. சும்மா ஒப்புக்கு அம்மா செய்கிறாங்களேன்னு பிள்ளை செய்கிறது, பிள்ளை செய்யுதுன்னு அண்ணன் செய்வான். அதெல்லாம் வெளிரங்க பக்தி, பயபக்தியாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம பழகிக்கணும். அப்போ இந்த மாதிரி அவர் சொல்லிட்டார் பதஞ்சலி ஆனந்தர். அப்போ எல்லாருக்கும் அது இதாகிடுச்சு. அடுத்து அல்லமா ஆனந்தர் இன்னொரு கனவு சொல்லிவிடுவோம். 2 அல்லமா ஆனந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தெரியுமா யாருக்காவது? அண்ணாவுக்கு தெரியும், உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? தெய்வத்தோடு ஹைதராபாத்லாம் கூடவே போகிறவர். மாட்டு வண்டிலாம் நாங்களாம் சாலைக்கு போனதுலாம் மாட்டு வண்டி தான் இருக்கும். அவர் தான் ஓட்டிகிட்டு வருவார். அன்னவாசலில் ஏறிக்குவோம், போயிடுவோம். அப்போ அவரும் ஒரு கனவை கண்டுட்டு ஒடியாந்துருக்காரு. தெய்வமே ஒரு கனவு கண்டேன். அவர் அழுதுருக்கலாம் இல்லை, தெய்வத்தோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். பதஞ்சலி ஆனந்தரோடு இவர் நெருக்கமாக இருக்கிறவர், திருமாலியிலே இருக்கிறவர். என்னடா கனவு? தெய்வமே எல்லாரும் சாலையில் உள்ளவங்க பூரா விரண்டு வேலியை தாண்டி ஓடுறாங்க தெய்வமே அப்படின்னு இருக்காரு. அப்படியா? நகராவை அடின்ட்டாங்களாம். நகராவை அடித்து ஊரை கூப்பிட்டு தெய்வம் ஒன்றும் சொல்லலை, இந்த அல்லமா ஏதோ கனவு கண்டேங்கிறான், எல்லாரும் கேட்டுக்கன்ட்டாங்க. அப்போ அதுவும் நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ நானே ஜூமில் பேசிட்டு வந்தோன்னே மக்கள்லாம் உங்களாட்டம் வந்தாங்க. அண்ணா என்னண்ணா இப்படி சொல்லிவிட்டீங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம வேலியை தாண்டி ஓட வேணாம், ஆலயத்தை ஓக்கி ஓடுங்க நீங்கள்லாம் அப்படின்னு. அதில் உள்ளத்தில் குற்றம் குறை இருக்கிறவர்கள், சூதுவாது இருந்தவர்கள், நயவஞ்சவர்கள், அவங்க தான் வேலியை தாண்டி ஓடுவாங்க. ஏன்னா நீதி வந்து விளையாடும் போது அவங்களுக்கே பயம் வந்துடும், பிச்சை எடுத்துருவாங்க, நொறுக்கி தள்ளிடுவாங்கன்ட்டு ஆண்டவங்க உத்தரவே இருக்குது. இந்த அடுத்த ஒரு காலம் வருது, இப்போ மாதிரி இருக்காது, கத்தி முனையில் தீர்ப்பு, மன்னிப்பு வாசல் அடைக்கப்பட்டு விடும். அந்த காலகட்டம் இப்போ நம்ம பார்க்கும்போதே வரப்போகுது. அதனால் இப்போ ஆரம்பத்தில் அண்ணா ஒரு தீர்க்க தரிசனம் படித்தாங்க, ஆதிமே உதய பூர்ணத்துலேருந்து, பேர் தெரியல, ஃபஸ்ட்டு படித்தாங்கல்ல இந்த மாதிரி எச்சரிப்பு வசனம் சொல்லி. இந்த மாதிரி அண்ணா தானே? ஓ நீங்கள் தான் படிச்சிங்களா? அப்போ பாருங்கள், ரைட், நமஸ்காரம். அப்போ நம்மளுடைய இந்த தவ பலன், வணக்க வழிபாட்டினுடைய பலனாக பெறாமல் வெறும் அந்த மதிப்பு, பெருமை இதிலேயே ஈடுபட்டு அப்போ அந்த வணக்கத்துக்கு உரிய செயலெல்லாம் இழந்து ஞானத்துக்குள்ள பலனை அடையாமல் அவங்க வீணாக போயிடுவாங்கன்னு கொண்டு வராங்க. அந்த இதில் தீர்க்க தரிசனமும் வேற ஒரு கிரந்த மாதிரி அதுவும் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். வெளி உலகத்தில் இருக்கிற மக்களை கூட்டி மெய்வெளிச்சாலையை கொண்டாந்து சேர்த்தாங்க. வெளி உலகத்தில் இருக்கிற மக்களை ஞானம் பேசி மெய்வெளிக்கு கொண்டு வராங்க தெய்வம். இது அந்த கபாலி பாஷையில் உள்ள தீர்க்க தரிசனம் தமிழில் தான் இருக்கும். நீங்கள் என்னடா கபாலி பாஷையை கொடுத்துட்டு போயிட்டாரோன்னு வச்சுக்காதீங்க, தமிழில் இருக்க எழுதியிருக்கிறதுனால. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்ததில் 3ல் 2 பேர் 2 பங்கு அம்போண்டு போயிடும். அப்போ 3ல் 2 பங்கு அம்போண்டு போயிட்டோம்னா நம்ம என்னான்னு இருக்கோம், இன்றைக்கே போய் அழுகணும் வீட்டில். அந்த ஒரு பங்கில் எங்களை சேர்த்து தெய்வமே குருநாதா, 2 பங்கை பற்றி நமக்கெல்லாம் தெய்வம் பார்த்துக்குவாங்க, அதில் திருந்துறவங்கள சேர்த்துக்குவாங்க. ஆனால் அந்த ஒரு பங்கை மட்டும் நான் பொத்தி காப்பாற்றி வித்துக்கு நிறுத்தி வைப்பேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம், அதில் எங்களை சேர்த்துருந்த தெய்வமேன்னு நம்ம வருந்தணும். அதுதான் நமக்கு முக்கியம். எனக்கு நாளைக்கு தொழிலில் ஒரு 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் தெய்வமேன்னு சொல்லக்கூடாது. அப்படியும் இருக்காங்க சில பேர். ஏன்டா தெய்வமே சொல்கிறாங்க, மெய்வெளிச்சாலை அது வந்து உலக பொருளுக்காண்டி உலக காரியத்துக்காண்டி அல்ல, பரமபதம் அடையிறதுக்காண்டி தான். ஆனால் அப்போ நாங்கள் கேட்கக்கூடாதான்னு, நீங்கள் கேட்காமையே அது கொடுக்கப்படும்.
நீங்கள் இதுதான் தெய்வமே, நீங்கள் தான் எனக்கு வேணும், உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேணும், நாங்கள் பரிசுத்த ஜீவப்பிரயாணம் ஆகணும், அதையே நீங்கள் நான் சொல்லி கொடுத்தேங்கிறதுக்காக கேட்கக்கூடாது, உண்மையிலேயே உங்களுக்கு தெரியணும். அப்படி கேட்கும்போது என்ன ஆகும், நீங்கள் ஒரு தொழில் நடத்தினீங்கன்னா அதுவும் வாக்கியம் இருக்குல்ல, படித்தவங்களுக்கு கேட்காததெல்லாம் கொடுக்கப்படும், உனக்கு எதிராக ஒரு தூசி பறந்தாலும் சஞ்சரிக்கப்படும். அப்போ அது என்ன சும்மாவா சொல்லுவாங்க, உனக்கு எதிராக ஒரு தூசி பறந்தாவே சஞ்சரிக்கணும்னு சொல்லும்போது தூசியே சஞ்சரிக்கணும்னா ஒரு மழை நம்மளை தாக்கம் வந்தால் விட்டுருவாங்களா? அப்போ நம்ம எப்படி இருந்தால் அது நடக்கும். இப்படி நீ அந்த நடைமுறையில் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்த கால் ஈசனை காட்டும் உடம்போண்டு அவைசுறாங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகல. அப்போ நீங்கள் மனசில் மாசை வச்சுக்கிட்டு வேதத்தை உழுந்து படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, காரிய காரணம் பூஜை புனஸ்காரம் சோத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு பண்ணுங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் செய்யாகட்டி கூட இந்த முறைப்படி ஓதி உணர்ந்து முறைப்படி நடந்தால் நமக்கு லாபம். சிவாக்கியார் கூட ஒரு பாடலில் சொல்லுவார், 100 கோடி ஆகமங்கள் 100 கோடி மந்திரம் 100 கோடி நாள் இருந்து ஓதினால் அதன் பயன் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆறுமாய் அகத்திலோர் எழுத்துமாய் அந்த ஏறு சீர் எழுத்தை ஓத ஈசன் வந்து பேசுமே. நாங்களாம் பேரொருளை கேட்கறது எதுக்குண்டா ஈசன் பேசணுங்கிறதுக்கு தான். அண்ணா கேட்பாங்க பேரொருள ஈசனை வந்து பேசணும் தெய்வமே சொல்கிறாங்க, வாசி உன் வசம் பேசவும் நிசம் இது தீர்க்கம். அப்போ அவன்கிட்ட வாசி பேசோன்னு அடித்து தானே சொல்கிறாங்க. ஏன் பேசலை, நம்ம கரெக்டாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் குறை இருந்தால் பேசாது இல்லை. சிவாக்கியாரே சொல்கிறாரு, அவன்கிட்ட பேசுவோம் அப்படி நிச்சயமாக கவலைப்படாதே. பேசுவானும் ஈசனே பிரம்ம ஞானம் உன்னுள்ளே ஆசையான ஐவர்கள் அலைந்தலைகள் சாய்கிறார். ஆசையான ஐவரை அடக்கி ஓர் எழுத்துள்ளே பேசிதாதிருப்பிரேன் நாதன் வந்து பேசுமே. அப்போ நாதன் பேசுறது ஈசன் பேசுறதுலாம் சின்ன விஷயமா? இப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அந்த உருகிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் பட்டப்படி படிக்கணும், பிஹெச்டி படிக்கணுங்கிறது இல்லை. உள்ள உருகி ஒரு கூமுட்டையாக இருந்தாலே போதும், அதில் வந்து எல்லாம் நமக்கு வந்து லபிச்சிடும். இந்த வாக்கியத்தில் தெய்வம் சொல்கிறாங்க, ஜனங்கள் வான்மதி குரலில் வரோம், ஜனங்கள் மொது என்று இங்கு வந்து சேர்ந்தால் போதும், மூல மந்திரம் தெரிந்து கொண்டு எம்முடைய பிடி ஒன்று இருந்தாலே போதும், தீட்சையெல்லாம் வாங்கி மேல் பதவியெல்லாம் ஒன்றும் பெற வேண்டியது இல்லை. ஆனால் இன்னும் எத்தனையோ வரமாட்டேன் என்பதே. இங்கே என்ன சிரமம் இருக்குது, குறும்பும் பிரகடமும் வஞ்சகமும் சூது இது இல்லாமல் இருந்தால் போதும். ஆனால் இங்கே வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை. வருது இது ஒரு கார்த்திகையில் சொல்கிறாங்கல்ல, வஞ்சகம் சூதுகள் வாய் விட்டலரிடம், அதுவும் வரப்படும். இந்த கார்த்திகை திருவிழா வேறு வருது பக்கத்துலேயே. அப்போ அந்த பாடலை திருப்பி படிங்க. என்ன இந்த கார்த்திகையிலே எதுவும் நடந்தாலும் நடக்கும். ஏண்டா நாங்கள் சில விஷயத்த சொல்ல முடியாது, தெய்வத்திட்ட நேராக பேசியிருப்போம்ல. நான் வந்து அப்போ எனக்கு தனியாக தெய்வம் 2 மணிக்கு போனால் எல்லாம் உணவுக்கு போனப்போ நாங்களாம் உட்காருவோம், 2 மணி நடந்துடலாம். நான் அவரும் போனால் நல்லது நம்ம கேட்போம்லாம் உட்காந்துருப்போம், பக்கத்துலேயே இருந்து சில இதை கேட்போம். அவங்க தெய்வம் எதுவுமே மறுத்ததே கிடையாது இது வரைக்கும். சொல்லணும்னு நினச்சா சொல்லிவிடுவாங்க, இல்லைண்டா அப்படின்வாங்க. அப்படி ஆலயத்தில் எல்லோரும் இல்லாத 2 மணி 3 மணி பசிப்பாட்டுக்கு அவங்களே சொல்லுவாங்க, மண்ணு பானையில் இருக்கிறத போய் தோல் பானையில் போட்டுக்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. வீட்டில் மண்ணு பானையில் தான் அப்போ சமைச்சு விட்டுருமோ, அதை போய் இந்த தோல் பானையில் எல்லாம் எழுந்திரிப்பா அறவலாம் முடிஞ்சோன்னா மண்ணு பானையில் இருக்கிறத போய் தோல் பானையில் போட்டுட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. உடனே எல்லாம் கொஞ்சம் உண்டை மயக்கம் 3 மணி 4 மணி ஆகும் வர்றதுக்கு. ஆனால் தெய்வம் அப்படியே உட்காந்தே இருப்பாங்க, அவங்க தவத்தில் இருக்கிறதுனால அந்த சிந்தனை. அப்போ அந்த இதை சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சூதுவாது இல்லாமல் தான் நம்ம இதெல்லாம் செயல்படணும். மற்றபடி இந்த ஒரு செய்யுளை வச்சு ஒரு குரலை வச்சுக்கோங்க, மனத்துக்கண் மாசிலனாதல், நீ என்ன தான் நீ செய், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீ எதுவுமே செய்யாத மனசை வந்து அந்த தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றின்னு ஒரு கீர்த்தனையில் சொல்லுவாங்க. தங்கம் மாதிரி இது ஜொலிக்குதா அப்படின்னு சொன்னால் இது பெருசா தங்கம் பெருசா? நான் சொல்கிறேன் இதை காமிச்சியா பார்த்துங்க, இது தங்கம் மாதிரி இப்போ ஜொலிக்கிற எங்கே ஜொலிக்குதுன்னு கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு இது தங்கம் மாதிரி ஜொலிக்குது பாண்டா, தங்கம் மாதிரி இது ஜொலிக்குதுண்டா, இது உயர்வானதா அது உயர்வானதா? தங்கத்தை தானே நம்ம இதுக்கு உண்மை காட்டுறோம், தங்கம் மாதிரி ஜொலிக்குது. இந்த இடத்துல என்ன காட்டுறாங்க, தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றி. அப்போ எது பெருசு, அந்த நம்ம அருள் பெருஞ்சோதி அதெல்லாம் நம்ம மனசு தான் பெருசுங்கிறாங்க, இந்த ஒளி தான் பெருசு. அதை விட 100 நலா 100 அவருக்கு தெரியும்,
எஹ்தில்லாஹு லினூரிஹி மன் யசாஹு மின் இபாதிஹி அப்படின்னு குர்ஆனில் வரும். ஒளிவுக்கு மேல் ஒளிவு, அந்த இறைவன் யாரை நாடுறானோ அதான் முக்கியம், அவங்களுக்கு அந்த ஒளியின் பால் இழுத்துக்கொள்வேன்னு சொல்லி வேத வசனம். அப்போ அந்த தூயவர் இது, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம உள்ளத்தை தூய்மையாக கொண்டு வர சூதுவாது வைக்காமல் கபடம் வைக்காமல் மாற்றுன்னு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கவங்க முன்ன பின்ன தான் மனிதர் தானே, அதுக்கு தானே தெய்வமே உழவு சொல்கிறாங்க. மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா அப்போ நிலைத்தே நிற்கும் பெருமான் சொல்லும் போது நிற்காமல் இருக்கமா? நான் சொன்னால் நிற்காமல் இருக்கலாம், அவர் சொன்னால் நிற்காமல் இருக்கலாம். ஒரு குருபிரான் இப்படி நீ செய்ய அது நிலைத்து நிற்கும்டா, அதெல்லாம் நிற்காத தெய்வம் வேண்டாம், அவனை சாப்பிட்டே விட்டு தூக்கிடுவாங்க. அப்போ ஏன் நிற்க மாட்டேங்குது நமக்குண்டா, நீ இறுக்கி கட்டலை. நம்ம அந்த ஒரு வார்த்தையை இடையில சொல்லுவாங்கல்ல, மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா. மரண பயம்டா என்ன, நம்ம நாளைக்கு மரணம் அடைஞ்சிடுவோம்னு நினைக்கணும். வாக்கியம் பார்க்குறீங்கல்ல, சாவை நினைக்கிறவன் பாக்கியவான். ஏன் நீ சாவை கண்டு பயப்படுற? நம்ம பிள்ளைங்களாம் சாவுக்கு ஆசைப்படணும். இந்த எல்லையை விட்டு ஒரு பெரும் பதவிக்கு நம்ம போகிறோம், அதனுடைய மகிமை இப்போ தெரியாது. போனவனை தான் அட தெய்வமே ஒரு வருஷத்துக்கு முந்தையே என்னை கூப்பிட்டுருக்கலாமே நினைப்பீங்க. இப்போ இதில் ஒரு வருஷம் லேட் பண்ணிட்டீங்கன்னு நினைப்போம். அப்பேற்பட்ட உன்னதமானதை எடுத்து பேச முடியாத அளவுக்கு அதில் வாக்கு இல்லாத அளவுக்கு ஞானிகளுக்கு தெரியும். அதை தானே அனுபவித்து அவங்க சொல்கிறாங்க நமக்கு. அப்போ அந்த இறுக்கி நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிற்கவே மாட்டேங்குதுன்னா நீங்கள் இறுக்கி கட்டலேன்னு அர்த்தம். அங்கே ஊசலாட்டம் இருக்குது, அதுக்கு கவலைப்பட்டு அழுவுன்னு. ஒரு நாள் 60 நாளிகையில் தனக்கு சொந்த பிரயோஜனத்தை தரக்கூடியதும், அடுத்தவர் என்ன, தனது சொந்த பிரயோஜனத்தை சொந்த சிவபோகத்திற்கு திறவுகோலாக இருப்பதும், சூரிய உதயத்திற்கு 5 நாளிகை முன்னேறமாகி அதிகாலை நேரம். அப்போ தெய்வம் உழவு சொல்கிறாங்க, ஒரு நாள் இந்த 60 நாளிகையில் உனக்கு சொந்த பிரயோஜனம் சிவபோகத்துக்கு திறவுகோலே உன்கிட்ட கொடுக்கோம்டா. அப்போ என்ன, அதுக்கு என்ன செய்ய சொல்கிறாங்க? 60 நாளிகைன்னா எவ்வளவு? அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க ஆரம்பத்தில். ஒரு நாள் அவங்களே வீடியோ சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு நாள் 60 நாளிகையில், 60 நாளிகைன்னா 24 மணி நேரம். அப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு நாளிகைன்னா 24 நிமிஷம். அப்போ அந்த சூரிய உதயத்துக்கு 5 நாளிகை முன்னேறம் நீ தெய்வத்தையே சிந்திச்சு கொண்டிரு சதா. அந்த அதுக்காண்டி மற்ற வணக்கத்தை விட்டுருன்னு சொல்லலை, அதில் இன்னும் வேகமாக இருக்கணும்னு சொல்ல வரேன். எத்தனை பேர் இருக்கீங்க சூரிய உதயத்துக்கு 5 நாளைக்கு? உண்மையாக சொல்லுங்கள், இருக்கிறாங்க, ரைட்டு. அதான் சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரம், சூரிய உதயம் 2 மணி நேரம் கஷ்டம். அது நமக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லாத நேரம் தானே. முயற்சி பண்ணுங்க. இப்போ நாங்களே அசந்துடுவோம் சமயத்தில், உடம்பு ஒத்துழைக்கணும்ல. கொஞ்சம் நோவு ஜலதோஷம்னா நம்மளே இருந்தாலும் கூட அது பிடிச்சி சாட்சி விட்டுறோம். ஆஹா என்னடா இப்படி ஆகிடுச்சு, நாளையிலேருந்து ஒழுங்காக இருக்கணும்னு நம்ம அந்த வைராக்கியத்தை வைக்கணும். சொன்னாங்கல்ல, வீட்டில் 1 லட்ச ரூபா காணா போச்சுன்னா நாளைக்கு பார்த்து கொண்டு நினைப்போமா, ஐயோ அவரை கூப்பிட்டியா இவரை கூப்பிட்டியா, போதும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். உழவு பொருளுக்கு என்ன ஆசைப்படுறோம். அப்போ ஆகா இன்றைக்கி அதிகாலை நம்ம விட்டுட்டோமேன்னு கவலைப்படணும். கவலைப்பட்டால் தினம் தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டணைக்கும் சஞ்சீவி. அப்போ தினமும் நீங்கள் தொடர்ந்தால் தான் அது உங்களை அணைக்கும். நீங்கள் ஒன்றும் போய் நம்ம போய் அந்த அணைக்க அந்த சஞ்சீவியை, அதுவே நம்மளை அணைச்சிக்கும். அந்த அளவுக்கு இந்த உள்ளம் மாசு மறுவற்று இருக்குன்னு, அந்த மாசற்ற கொள்கை மனசில் அடையின்னு. இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னோம்ல, அதுக்கு நம்ம பழகணும். பிரகடமும் வஞ்சகமும் இல்லாமல் இருந்தால் போதுமே சொல்கிறாங்க. மெய்வெளிக்கு வந்தால் உனக்கு ஒன்றும் தெரிய வேணாம், நூலும் தெரிய வேணாம், ஒன்றும் தெரிய மூலம் மதத்தை தெரிஞ்சிக்க, என்னையே நினை என்னையே பாருங்கிறாங்கல்ல. இங்கே என்ன சிரமம் இருக்குது? இந்த மாதிரி இல்லாமல் அப்போ திரும்பும் பிரகடமும் வஞ்சகமும் இல்லாமல் இருந்தால் போதுமே. யமனிடத்தில் மாட்ட வேண்டும் என்று ஆப்படித்து வைத்திருக்கிறதோ என்னவோ அவங்களே சொல்லிக்கிறாங்க. இங்கே இது தானே இருக்கே, ஒரு சமயம் உனக்கு யமனிடத்திட்ட மாட்டி அவங்கள்ட்ட ஆப்படிச்சு வச்சுருப்பாங்க போல இருக்குது, அதை நான் என்ன செய்ய முடியும்? அப்படின்னா இதெல்லாம் பார்த்து நம்ம கவலைப்படணும்னு வான்மதி குரலில் வரம் பார்க்கலாம். அப்போ இருக்கிறது என்னவோ, ஒவ்வொருனுக்கும் கஞ்சிக்கும் வழி இருக்குது, தங்குவதற்குத்தான் நிழல் இருக்குது, அதற்கு மேல் இவனுக்கு என்ன ஓயாமல் பாடு, மாடிக்கு மேல் மாடி ஏன், கொள்ளையடிக்கும் குணம் ஏன். அந்த பேராசை வரந்து அவங்க அப்படி சாடுறாங்க. அப்போவாவது கொஞ்சம் இதை சிந்திக்கிட்டோம் ஜாஸ்தி, நம்ம அந்த மனசை திடப்படுத்தணுங்கிறதுக்காண்டி. கொள்ளையடிக்கிற நீ மாடிக்கு மேலே மாடிக்கிட்டு இதுலேயே ஆசைப்பட்டா நீ ஏன்டா கொள்ளையடிக்கிற, நாளைக்கு போயிடுவல்ல விட்டுட்டு, நாளைக்கு நம்ம விட்டுட்டு போயிடுவோம்ல, நாளைக்கு இங்கே இருப்போமான்னு தெரியாது இந்த பூமியில்.
நிரந்தரம் இல்லாதது தானே. இல்லாதவற்றை நிலை என்று உணரும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அவனுக்கெல்லாம் புல் அறிவு தான், ஓரறிவு தாங்கிறாரு. நீ இப்போ ஏன்டா 5 அறிவு 6 அறிவுன்னு சொல்லிக்கலாம். எல்லாம் நிலைன்னு நினச்சிக்கிட்டு காலகாலத்துக்கு இருப்போம் நீ நினச்சேன்னா உனக்கு ஒரு அறிவு தான். உருவத்தில் வேண்டாம் அப்படி இருக்கலாம். ராமலிங்க சுவாமி சொல்கிற மாதிரி நடைப்பினம் மனுஷன் அப்படி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறான். ஆனால் நடைப்பினமாக நாசகர்கள் அந்த ஒரு பாடலில் சொல்லுவாங்க அவங்க முன்னாலன்னு சொல்லிட்டு. அப்போ அதுலேருந்துலாம் நம்ம யோசித்து விலகுன்னு இந்த மாதிரி விஷயத்தையும் கலந்து பேசணும். புகழ் பாடுறதுக்கு தெய்வத்தினுடைய வல்லபம் பாட அதை பேசிக்கணும். அதில் வந்து ஆரம்பம் ஸ்டார்டிங் அது நமக்கு இருக்கணும். பெருமாள் என்ன பாடுபட்டாங்க, அன்ன ஆகாரம் இல்லாமல் நம்மளை அப்படி இருக்க சொல்லலையே. நீ நல்லா திண்டுக்க குடும்பத்தோடு இருந்துக்கன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை செஞ்சுக்கிட்டே அவங்க சொன்ன காரியத்தில் ஈடுபடணும். அதிகாலையில் எழுவோம், மாலை நேரத்தில் அது அந்த 6 மணி ஒரு டைம் ராமலிங்க சுவாமியிலே சொல்லியிருப்பாங்க. ராப்பகல் இல்லாவிடத்தே வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே. ராப்பகல் இல்லாத நேரம் ஒன்று இருக்குது. அதுதான் அந்த 60 நாளில் சொன்னாங்க. அது ஒரு நேரம். மாலை வணக்கம் சொல்கிறாங்கல்ல, நீதி நடவு ஆதி மூல நேரமே. அந்த நேரத்திலலாம் அதில் ஒரு அற்புதம், ஒரு நமக்கு வேண்டிய ஒரு சிறைய கிஃப்ட்லாம் இருக்குது அந்த டயத்தில். அது குரானும் சொல்லும், அவருக்கு தெரியும். வசப்பிஹி பிஹம்தி ரப்பிக்க கபலல் துலூஹி சம்சி கபலல் குரூபின்னு இருக்கா இல்லையா. சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய அஸ்தமாவதுக்கு முன்னாலேயும் ஒரு ரப்பை நீ துதி செஞ்சுக்கிட்டே இரு. அதனால் மற்ற 4 வேளை தொழுவாதன்னு செய்யலை, அதை நீ செய்யு, ஆனால் இதை விட்டுறாத. அப்போ அந்த மாதிரி அதுலையாவது அப்படி சொல்லியிருக்கு. நம்ம நூலில் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. போராயுத கூரை எடுத்துக்கோங்க, அந்த 2 மொத்தம் 4 படித்தாவே போதும். திருமஞான குரல் எடுத்துக்கோங்க, மான்மியத்தை எடுத்துக்கோங்க, அதில் எப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ இப்போ மான்மியத்தில் சாராம்சம் நான் படித்தேனே, நம்ம அது மத்தியில்னு சொன்னப்பே நம்ம சந்தோஷம் பண்ணணும். யாராவது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள், கை தூக்குங்க, தனியாக நம்ம பேசிக்குவோம். அப்போ இருக்குன்னு தெய்வம் சொல்லும்போது நான் சொன்னதுக்கு மாற்றமாக செய்கிறவன் தான் எனக்கு விரோதின்னு வாக்கியம் இருக்குது. தெய்வம் நான் ஒன்று சொன்னேன்டா இவன் அதெல்லாம் வேணாம், அந்த காலத்துலலாம் நடக்காதுப்பா, நீ செய்ப்பா கலிகாலம் அப்படின்னா. கலிகாலத்தில் தானே அவங்க வந்து கலிகாலத்தில் தானே சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படி எதுட்டு. அப்போ மாற்றி சொல்ல சில பேரை கெடுத்து விட்டான்டா, அவன் தான் எனக்கு முதல் விரோதி அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலை படிக்கிறதுக்கு முன்னே எங்கெங்கேயே போகுது மெயின் தங்குவது. அப்போ உனக்கு கொள்ளையடிக்கும் குணம் ஏன், ஒருவனை ஒருவன் வஞ்சிப்பதற்கும் மோசடி செய்வதற்கும் தான் இவனுக்கு நேரம் சரியாக இருக்குது. இந்த குறும்பு போனால் எல்லாம் இந்த பக்கம் திரும்பும் அப்படின்னு சொல்லி ஏற்பட்ட வாக்கியம் இருக்குது. அதில் நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன், பார்த்துக்குங்க. அவங்க அசந்திர மாட்டாங்கல்ல, ரைட், அண்ணாவே அசந்திர மாட்டாங்கன்ட்டாங்க. அப்போ நான் பேசுனேன், நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். நான் இப்போ வரேன், ஒன்றுமே எப்போ வருவோன்னு தெய்வத்துக்கு தான் தெரியும். இத்தனை வருஷம் ஆச்சு, நான் அன்றைக்கி தானே வரேன் சிவகாசிக்கு. நானும் சாலையில் எப்படிலேருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்கோம், போகிறதில்ல பெரும்பாலும். நான் வீட்டில் போய் ஆலயத்தில் வேண்டாம் பேசுவோம். ஜூமில் பேசுனேன், பார்த்தவங்க கேட்டிருப்பாங்க, அக்காவும் கேட்டிருக்காங்க. அதுலேயே நான் நிறைய விஷயம் இந்த மாதிரி பேசியிருப்பேன். அப்போ நம்ம எல்லாம் சரி, நான் பேசினாலும் நம்ம பேசுனதை கலந்து நீங்கள் அனந்தத்தையே பேசலாம். அண்ணா அப்படி சொன்னார், சரி வாங்க நீங்கள் வாங்க, நீ ஏன் சொன்னீங்கன்னு கேள்வி யாரையாவது ஒரு அனந்தரை கூப்பிட்டு வாங்க, என்கிட்ட வராங்களான்னு பார்ப்போம். சரியாக எல்லா கட்டி தானே வருவாங்க. ஆமாம் சரிதான், அதெல்லாம் உங்களுக்குலாம் அதில் கொஞ்சம் பாடுபடுங்க, முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கலிகாலத்தில் உங்களாலலாம் முடியாது, தெய்வம் சொன்னதை கேட்டுக்கிட்டு சிவனேண்டு இருங்கன்னு தானே சொல்லுவாங்க. எல்லாருமே அதானே இப்போ சட்டம் தானே, உலக இதில் நம்ம இருக்கும், நம்மளால் தவம் பண்ண முடியும். போதகம் இந்நூலின் பூட்டை திறப்பதற்கு பூதளத்தில் கோடியில் ஒருவன் இருப்பான். ஒருத்தன் இருப்பான்னு அவங்களும் சொல்லி போடுறாங்களே, கோடியில் ஒருத்தன். அது நீங்களாக இருந்தால் எந்திரிச்சு வாங்க, நம்ம அதை தடுக்க மாட்டோமே. அவன் கோடியில் ஒருத்தன் இருப்பான்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க. விளங்கிடுவான் தவத்தில் துளங்கிடுவான். அதனால் யாருமே தவம் செய்ய முடியாதுன்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் பார்த்துக்கிட்டான். நீ அவனை பற்றி கவலைப்படாது, அவனை சொல்லாமே அவன் செய்வான். நீ இங்கே வா, நான் சொல்கிறத கேளு. ஜீசஸ் வந்து மத்தேயோ மார்க்கோ வந்து என்னுடைய தாப்பனார் இறந்துட்டார், நான் போயிட்டு வந்துடலாமான்னு கர்த்தர்கிட்ட கேட்பாங்க. மரித்தோர் அடக்கட்டும், நீ என் பின்னாடியே வாம்பார். அவர் பைபிளில் பார்க்கலாம். இந்த இதில் மரித்தோர் அங்கே இருக்கிறவங்கலாம் மரிச்சவன்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்கள் அப்பாவோட இருக்கிற அத்தனை பேரும் நடப்பினம் தான், அந்த நடப்பினம் இந்த பணத்தை தூக்கி அடக்கிக்கிட்டோம், நீ போகாதே வாங்குறாரு. இப்போ நம்ம காலத்தில் சொன்னால் அவங்க பொண்ணுக்குள்ள நீங்களே புரிஞ்சுக்காரியா, யோ என்ன மெய் விழிச்சால ஒரு சாவுக்கு கூட போக வேணாங்கிறாங்க. அப்போ நம்ம எப்படியா இதில் விசுவாசம் வைக்கணும் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அவங்க ஏன் நம்ம போகிறது இல்லைன்னா தெய்வத்துக்கு விரோதி ஆகிட்டாங்க. உங்கள் அண்ணனுக்கோ எங்கள் தம்பிக்கோ விரோதி ஆனால் கூட பரவாயில்ல, நீ கசப்பு இறங்காமல் பரிசுத்த கொண்டு வந்து அமானிதத்தை திருப்பி சேர்க்கணும். அமானிதம் சுமந்து அநியாயக்காரனாகிவிட்டான்னு நூலில் பார்க்குறோம்.
அப்போ நம்ம திருப்பி சேர்க்கணும். அந்த தெய்வ சொன்னதை கேட்காம நான் இங்கே சேதர விட்டுட்டு தான் போக வேண்டாம். தெய்வத்துக்கு விரோதி, தெய்வத்துக்கு எதிரி. தெய்வத்துக்கு எதிரியை போய் உழுந்து பார்க்க போகிறேன்னு சொன்னால் அறியா மக்கள் போகுது. நம்ம அறிஞ்சவங்க எத்தனை பேர் அந்த வைராக்கியமாக ஈரோட்டிலலாம் ஒரு பாட்டி வாங்கலாம் கேட்டிருக்கேன். நன்மனத்தவர் பேசியிருக்காங்க. பக்கத்து வீட்லேயே இருந்துக்கிட்டு போகலன்னு சொல்லிடலாம். அந்த வைராக்கிய சித்தம் நமக்கு வரணும். அப்போ தான் தூசி பறந்தாலும் செஞ்சரிக்கும். ஓ யாருக்கும் தெரிய போகுது, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நைஸாக போச்சு. அங்கே கொஞ்சம் அந்த பலகீனமாகும், வேறு ஒன்றும் இல்லை. மனசு கொஞ்சம் பலகீனமாகும். அதை திறப்படுத்த மறுபடியும் அங்கே வந்து இது ஓதுவாங்கள்ல நன்னம்பிக்கை வைப்பு, அதில் உட்காந்துட்டு ஓதுலான்னு நினைக்கும் சில பேருக்கு. ஓ நம்ம எப்படிலாம் தப்பு செஞ்சுக்கிட்டோம், அடுத்த நன்னம்பிக்கைக்கு மறந்துடக்கூடாது, நேராக போய் பாவம் வச்சோம் நம்ம ஓதியர்னு நினைப்போம். அதுக்குள்ளே போயிட்டாக்கா அதுக்கு தான் அன்றே செய் இன்றே செய் நன்றே செய்ப்பாங்க. அது மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளை திடப்படுத்திக்கிட்டு செய்ய வேண்டியிருக்குது. அப்போ இந்த இதில் மெயினாக முக்கியம் என்ன, இந்த மாதிரி அனந்தர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவங்க சொல்கிறாங்க, அவங்க என் அங்கம், அவங்கள நீ விரோதிச்சேன்டா என்ன விரோதிச்சதுக்கு சமம். அவங்கள நீ இலக்காரமாக பேசினாவ, அவர் கிடக்கிறாரே அவருக்கு ஒரு தெரியாதுன்னு நீ சொன்ன போச்சு சத்யநாஸ். அப்போ அவங்கள்ட்ட குற்றம் குறை இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ராஜா விட்டு பிள்ளை ஒருத்தன் இருக்கான், அது மாதிரி ஹராமியாகவே இருக்கான், கெட்டனாகவே இருக்கான்னு சொன்னாக்கா அவனை போய் நம்ம பகிரங்கா பூந்து அடிச்சிட முடியுமா? ராஜா அப்போயே ஏற்றிடுவான், கழுவு மரத்தில் அடி தூக்கில் போட்டுருவான். அதை போய் மந்திரிட்ட சொல்லி கிள்ளி வேண்டாம் செய்யலாம். அப்போ அனந்தர்கள்லாம் ராஜா விட்டு பிள்ளை, குற்றம் குறை இருந்தால் இப்போ என்கிட்டயே கூட சொல்லலாம் அந்த தைரியமாக, இந்த அண்ணன் அப்படி செய்கிறாருங்கண்டா. அதை நாங்கள் அவர் செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாருன்னா சொல்ல மாட்டோம். நேராக போய் உட்காந்து பேசி இப்படிலாம் செய்யக்கூடாது நூல், அப்புறம் ஒன்றை பார்த்து அவங்க கெட்டுருவாங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படி இல்லை யாரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், தப்பி தவறி இருந்தாக்கா நம்ம அவங்கள வந்து தெய்வம் பார்த்துக்குவாங்க. குலமிழந்து குவளையத்தில் பாவிகள் என்றாலும் சின்ன சின்ன குற்றக்குறை அனந்தருக்கு வந்துட்டா கூட தக்கலை பாஸ் வராரு. குலமிழந்து குவளையத்தில் பாவிகள் என்றாடும் குலமான சகிதுடைய கோத்திரத்தில் ஆவார். அவரை மேற்பதவியில் நான் கொண்டு வச்சிருவேன்னு சொல்லி இறைவன் சொல்லலாம். அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம், பெரிய சிதம்பர ரகசியமோ அதான் ரகசியமாச்சு. அதையே நம்ம நோண்டி நோண்டி கேட்பானே. பகிரங்கம்னா நோண்டி கேட்கலாம், அது ரகசியம்னு என்னைக்கு சொன்னாங்களோ விட்டுருன்னு. ராஜா காது கழுத காதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. கேட்டால் காது கழுத காதா மாறிடும்ன்ற கதை இருக்குது. அப்போ உங்கள் அது கழுத காதா ஆகணுன்னா ரகசியத்தை கேளு. அப்போ அதை நமக்கு நோண்டி அறையக்கூடாதுன்னு தெய்வ உத்தரவு. அதில் விவேகத்தோட தைரியத்தோட இந்த மாதிரி மக்களுக்குள்ள ஒருத்தங்க நம்ம கவலை பண்ணு, நம்மளை சேர்ந்தவர், ஆஹா அப்பு பாரியா அவனோட போகிறார், அப்பு அவனோட போகாதீங்க, அவனை பற்றி எனக்கு தெரியும், கொஞ்சம் ஒதுக்கிங்க. நீங்கள் ஒன்றும் அவனை அடித்து போட வேணாம், நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க. துஷ்டரை கண்டால் தூர விலகுங்கிறோம்ல. அப்போ நம்ம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி 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 பேச, நாடி நாடி பாட, சத்சங்கமோட போது அருந்திடும். அது தானாகவே போயிடும். இன்றைக்கி நீங்கள் நினைக்க நமக்கு போகவே மாட்டாங்கதியா. அன்றைக்கி அண்ணா கார்த்திகராஜன் சேர்ந்தவன் அன்றைக்கி அவ்வளோ பேசினார், இவ்வளோ பேசினார். வீட்டுக்கு போகணுன்னு தின்னுட்டு தூங்கணும்னு எல்லாமே மறந்து போயிடுது. நபிசு பேயாதானே இந்த மனசு அலையுது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு மாறிடக்கூடாது. நாளையிலேருந்து அதை நம்ம ஆமாம் நப்சுன்னா அந்த சைத்தான மனசு தான் சொல்லுறது. சமயத்தில் வார்த்தை ஒடியாந்துரும், தெரியலன்னா அண்ணாத்து சொல்லிடுங்க. நபுசே சைத்தானியா நபுசே ரூஹானியா. நம்ம இந்த சைத்தானியா பக்கம் நம்மளை இழுக்கும் அந்த மனசு. மனம் ஒரு கூறங்குன்னு உலகத்துலேயே சொல்கிறான்ல, உள்ளதானே கேட்டிருக்கீங்கல்ல, படத்துலேயே பாட்டிலே பாடுவான். மனித மனம் ஒரு அது ஒன்று இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நீ நல்லவனாக தான் இருப்ப. இந்த மனசு என்ன செய்யும், தூக்கி போட்டு மிதிக்கும், அதில் ஏறுங்க. ஆனால் அதே வேளத்தில் உலகத்தில் தானே மனமே முருகனின் மயில் வாகனம், என் மாந்தளிர் மேனியே குகனாலயம், என் குரலே செந்தூரின் கோவில் மணி, அது சிவனே சண்முகனே என்றொழிக்கும் இனி, இந்த மனமே முருகனின் மயில் வாகனம், ஹரிராமா ஹரி கிருஷ்ண மயில் வாகனம், யனபியா ரசூல் மயில் வாகனம். அவங்க புறாக்கு வாகனம்பாங்க, நம்ம நமக்கான மயில் வாகனம், இந்த மனமே அப்போ இந்த மனசில் தான் முருகப்பெருமான் வாகனமாக போகிறாரு. அப்புறம் அந்த மனசை குரங்குங்கிறோம். அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கு தானே உழவு சொல்கிறாங்க, அடித்து நீ கொண்டாந்து அறிவுபூர்வமாக மாற்று, ஆனால் மாறிடும். பாடுபட்டால் பலன் உண்டு. அப்போ நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு நோயாளியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு நீ தியானத்தில் ஏறி தெய்வத்தை சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் முடியாதுல்ல. அவங்கள நல்லா ஆக்கிக்கிட்டு டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி கொடுத்து முதல்ல உடம்பு ஒத்துழைக்கணும்ல. அதுக்காண்டி நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சக்கூடாது. ஐயோ நம்ம நோயாளியாக இருக்கிறோம், அவர் சொன்னார் அதிகாலையில் 4:30 எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு சிவசிவான்னு சொன்னால் அது பாட்டுக்கு ஒரு மாதிரி திணறி கீழே டக்குன்னு சாஞ்சிருவீங்க.
முதல்ல தேகத்தையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை உண்டாக்கிக்கணும். இந்த மாதிரி நம்ம நினச்சாவே நம்ம தேகம் ஆரோக்கியமாக மாறும் தானாகவே. நானும் அப்படி நினச்சி தானே இன்றைக்கி எதுவுமே சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, அங்கே இல்லை. அப்படி தானே தெய்வ சித்தம். நம்ம நினைவு அப்படி தான் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், இப்போ 4 பேருக்கு சொல்லணும், அண்ணா இருக்காங்க பேசுவோம் அப்படின்ட்டு. நான் ஆலயமாக இருந்தாலும் நான் பகிரங்கமாக பேசிடுவேன். அந்த மாதிரி அனந்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவனுக்கு வெளி உலகத்தில் படித்தா அவர் அஜரத்தில் நினைக்க மாட்டார். தெரியும், ஓ மெய்வெளிச்சாலையில் 60 எல்லாம் சமம்னு அவருக்கு தெரியும். நான் ஊரில் போய்கிட்டு இருக்கோம், ஐயோ அந்த ஆளை புரியா என்ன என் முருகனை பாடிக்கிட்டு போகிறாரு, அவர் காஃபி ஆகிட்டாரியா, ஊர் உள்ளே விடாதம்மா. அதை நம்ம சமாளிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி நம்ம பேச தட்டுங்கள் திறக்கும்ன்ற ஒரு பாட்டு. அப்போ எல்லாம் ஒன்று தான் நமக்கு. அப்போ மெயினாக ஒன்றுமே இல்லைங்க. சுருக்கமாக சொல்ல அந்த மனத்தை செம்மைப்படுத்தணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்போ மனசு உங்களுக்கு செம்மையாயிடுச்சுன்னா 3 மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல நினச்சாலும் வராது. அங்கே தான் மனசு செம்மையாக ஒரு இடத்துல லயிக்குத. பொதுவாக தெய்வத்திட்ட போய் லயிச்சிடும். நீங்கள் உபதேசம் வாங்கணும், தீட்சை வாங்கினேன், அதெல்லாம் ஒன்று தெய்வமே தவிராங்க. அதை வாங்கி என்னத்தை கிழிச்சு விடுவோம், அது சம்மந்தமாக இருக்குது. நீ என்ன உபதேசம் வாங்கினாலும் மூக்கு, காது, கண் இதில் தானே கொடுப்பான். அதை வண்டு உட்காடுறது, நாய் உட்காடுறது, பேய் உட்காடுறதுன்னு தானே பார்க்குறோம்ல. அப்புறம் பார்த்து விட்டு அதை கவனிக்காமல் நைஸா அதை நம்ம கண்டுக்க வேணான்ட்டு பழையபடி இந்த குசும்பு வேலையிலேயே போனால் நமக்கு எப்படி அடக்கம் வரும்? அடக்கம் வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி செம்மையாக சிந்தித்து செயல்படணும். அப்போ மனம் வந்து செம்மையானால் மந்திரமே வேண்டி ஏண்டா இப்போ மனசு செம்மையாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. நானே ஒரு தெய்வ அருள் பண்ணி உத்தரவு கொடுத்து மனசு செம்மையாக்கிட்டேன்னா எனக்கு மூல மந்திரம் சொல்ல வராது. அப்போ எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் வரும். அப்போ அந்த நினைவுலாம் வராதில்லை எதுவுமே. அந்த சிந்தனையே போய் மனசில் ஒட்டிக்கும். மனசு வந்து அறிவுபூர்வமாக ஆகிடும், அறிவாகாரமாக. அது அந்த இது வந்து நம்ம குரானில் ஒன்று சொன்னல, இறைவன் யாரை நாடுறானோ அவனை என்னுடைய பிரகாசத்தின்பால் இழுத்துக்குவான். அப்படின்னா நம்ம உடனே முட்டாள்தனமாக திருப்பி வச்சுக்கிட்டு இறைவன் நாடுறவனை தான் இழுப்பாண்டு போட்டிருக்கு. நம்ம சாமி இருப்போம், இறைவன் நாடாகட்டி நம்ம என்ன பண்ணுறதுங்க. நீ நாடுற மாதிரி நடந்துக்கணுங்கிறதுக்கு தான் அடுத்த கட்டம்லாம் அது வாக்கியம். ஓ சவுண்டு மாறி போதோ, சரி. அந்த மாதிரி நம்ம அதுக்கு நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன், அண்ணா பிரயாசப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இது ஏன் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னா அனந்தர்கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம இவங்கள்லேயே சந்ததிகளில் நன்மனத்தவர்கள்லேயே ஓரளவு நல்ல திறமையானவர்களாக மனிதர்கள் ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சம் கூடுதல் பேச தெரியும். குறைஞ்சி போய் ஒரு கிளாஸில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரை ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க மாட்டாங்கல்ல. ஒன்று கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கோம், ஒன்று முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், தெரிஞ்சவங்கள்ட்ட இப்படிலாம் பேசினாரே சரிதானா, சரி இல்லைன்னு சொன்னால் என் எழுத்துட்டு வந்துடலாம். இல்லை நானே வர மறுபடியும் நிரூபித்து காமிப்போம். எச்சரிக்கை பரிசு பத்திரம்னு ஏன் போடுறோம்? எச்சரிக்கை தெய்வ நூல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இப்போ படித்தது கூட அதானே. அப்போ இப்போ நான் இதில் கொடுத்துருக்கிறதுல ஒரு 14 இப்போ ஒன்று படித்தேன், ஒரு 12-13 விஷயம் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஜெராக்ஸ் வாங்கிக்கிட்டு இல்லாதவங்க அண்ணாட்ட கேளுங்க, அவங்க தாளை கொடுப்பாங்க. நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து வேணாலும் கொடுத்துருங்க வெளியில் இருக்கிறவங்க. அது திருப்பி படித்து பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ எல்லாம் பேச முடியாது. இப்போ அதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். ஒரு தாளை முடிக்கிறதுக்குள்ளேயே இங்கே போயிடுது மனசு. வெவ்வேறு இடத்துக்கு பாயுதில்லை குதிரை. அப்போ நம்ம நல்ல விஷயத்தை நினச்சி குதிரையில் பாயலாம். மனுஷனை கெடுக்கிறதுக்காண்டி தான் பாயக்கூடாது. திரிவார்கள் குதிரையை போல் நடை நடந்து செயலில்லா வாய்ஞான வரட்டை பேசி வெறியனவன் தாறுமாறு பேசும் அந்த வீணருக்கு சொர்க்கம் அது எங்க இருக்கு? சுடுகாடு. எந்த நூலில் வருது இது? பகவத்கீதையிலையா வருதா? அப்போ என்ன சொல்கிறாங்க, அது வரட்டு வாய்ஞானம் பேசுவான், வெறியும் அவன் தாறுமாறு பேசுவான், அடித்து விரட்டு அப்படின்லாம் வெவ்வேறு பாடலில் சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு சொர்க்கம் எது தெரியுமா? சுடுகாடு தான் அவனுக்கு சொர்க்கம்னு சொல்லி நம்ம நூலில் நம்ம பிரான்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஒருவன் இஷ்டத்துக்கு ஞானம் இல்லை,
எம் பாதார விந்தமான எம் அங்கமான இவன் தன்னுடைய பெண்டு பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் எம் அங்கங்களை வெறுத்து தூசிக்கிற குற்றம் என்ன தரும்? இருப்போம் நம்ம எல்லாரும் தெய்வம் அனந்தர்களே என்னுடைய அங்கங்கிறாங்க. அவன் பொண்டு பிள்ளை மேலே ரொம்ப உயிர் பற்றா இருப்பான். ஐயோ தக்காளி வாங்காட்டி நாளைக்கு அடி விடுவாங்க, சாம்பாரே வச்சு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு உளுந்தடிச்சு வாங்கிப்போம். அதெல்லாம் நீ அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் அங்கத்தை நீ பேர்த்து பேசினா என்ன ஆகும்னு சொல்லி கேள்வி போடுறாங்க என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் எம் அங்கங்களான வெறுத்து தூசிக்கிற குற்றம் என்ன தரும்? எம் துகில் என் கைசவுக்கம். கைசவுக்கம்டா என்ன? சில இது அப்படியே அதில் தெய்வம் ஆக்கியது. அவங்க அந்த அரபி பாசெல்லாம் அந்த சில இதை கலந்து பேசிடுவாங்கல்ல, நம்ம நூல்லையே பார்க்குறோம்ல. மகபூ பூ சுபகா நீ அதில் ரொம்ப பேருக்கு புரியாதுல்ல. காலனு கஞ்சாதவர்கள் கயவர் கஞ்சலுமையோ. அடுத்த வரி என்ன? என்ன அது தாலும் மீமம் குறிக்கின்றா என்ன? எப்படி தாலியும் மீமியும் போய் எப்படி குறுக்குவீங்க? அப்புறம் எப்படி தண்ணியில் அறிவிங்க? தாலியும் மீமியும் குறிக்கில தண்ணியில் அறிகிறது தான் உண்மைன்னு சொல்லிட்டாங்க. விளங்காது இல்லை, விளங்காததெல்லாம் பிடிச்சிட்டு நோண்டக்கூடாது நூலில். அது இந்த மெய்வழி சில பேருக்கு விளங்கல. ஆண்டவன் ஒருத்தர் நேற்று இந்த திருவிழாவுக்கு போயிருந்தேன், இந்த பிச்சாண்டி திருவிழா. நம்மளாட்டம் நல்ல பிள்ளைங்க தான் நிறுவனத்தவர். அண்ணா நான் நூலை படிக்கிறேன், இந்த நூலை படிக்கிறதுக்கு தைரியமான ஒரு நூலை படிப்பதின் நோக்கம் இறைவனை காண்பது அப்படின்னு தானே எழுதியிருக்கேன். ஆமாம் இல்லைங்கிற இந்த நூலில் நான் எழுதுனேன். நான் இல்லை, நீங்கள் எழுது தெய்வம். அப்போ நீங்கள் தெய்வம் இருக்கிறப்ப வந்திருக்கணும், அவங்க தானே எழுதியிருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்க வந்தோன்னா ஆமாம் நோக்கம் வா உட்காரு அப்படின்னு. ஏன் பழஞ்சாலையில் வந்து சேர்ந்த ஒரு அனந்தருக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உபதேசம் கொடுத்தாங்க? 20 வருஷத்துக்கு அப்புறம் மேவெளிச்சாலையில் வந்து தீட்சை கொடுக்குறாங்க. அப்போ தீட்சை அவசியம்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் வந்தவனையே கொடுத்துருவாங்கல்ல. ஐயோ அவன் நாளைக்கே கொடுத்து வச்சுருவான் அடக்கமாகட்டும். 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பிராணம் நினச்சி நீங்கள் அப்படியே அந்த மனம் உருகி நின்றாவே அதுதான் தீட்சை. ஆலயத்தில் அனந்தர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பஞ்சாச்சாரம் தெரியும்லன்னு தெய்வம் கேட்குறாங்க. எல்லா அனந்தர்களும் ஆமாம் தெய்வமே பஞ்சாச்சாரம் தெரியும்னா அதில் ஒருத்தர் உபதேசம் தீட்சை வாங்காதவர் ஆமாம் தெரியும் பஞ்சாச்சாரம்ட்டார். தெய்வம் இல்லை உனக்கு எப்படி பஞ்சாச்சாரம் தெரியும்? எவன்டா யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தது பஞ்சாச்சாரம் அப்படின்னு. தெய்வம் நான் இல்லை நீ இல்லைன்னு அவர் உடனே என்ன சொன்னார்? தெய்வமே நீங்கள் தான் என்னடா என் மேலேயே பழிய போடுறான். அந்த அப்போ அவர் எவ்வளோ இதாக இருக்காரு, என்ன சொல்லி கொடுத்தாரு, என்ன சொல்கிறாங்க? அந்த மேனியை தொழுவறதுக்கு நீங்கள் வந்து வாச்சிட்டீங்க, அதுதான் பஞ்சாச்சாரம். அப்போ எல்லாரும் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது இல்லை. இப்போ இவன் சொன்னான்ல அதுதான்டா பஞ்சாச்சாரம். அப்போ அப்படி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஏதாவது அறவேக்காடு குசும்பு சூண்டி விட்டாவோ இல்லை நம்மளும் தெரியும். தெய்வம் வண்ண வண்ணமாக எழுதியிருப்பாங்க. அது உலக மக்களுக்காண்டி எழுதுனது. உலகத்தில் போய் இருந்துக்கிட்டே எல்லாம் மேவெளிச்சாலைக்கு வந்துருங்க, நீ நாரி செத்துருவ, என்கிட்ட வந்துட்டா தப்பிச்சுக்கலான்னா ஒருத்தன் வருவானா? இப்படிலாம் அச்சம் முட்டி செய்யணும். நீ வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, நீ யமன்ட்டேந்து தப்பிக்கலாம், இறைவனை கண்குளிர பார்க்கலாம், அப்படி கொண்டு வந்துடுறாங்க. எல்லாம் வந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? இங்கே ஸ்கூலில் சேர்ந்த ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறதுக்கு முந்தி ஏதோ போயிடுவோம், நம்ம பணம் சம்பளம் கிடச்சா போதும்னு போயிடணும். உள்ளே போனவொன்னே இந்த ஆஃபீஸினுடைய கண்டிஷன் சட்டத்திட்டம் இதுண்டா அப்படி தான் நடக்கணும். நீ அதெல்லாம் நீ முதல்லையே சொல்லலையே, சம்பளம் தரேன்ட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா ஒத்துக்குவானா? தலையில் தட்டி வேலையை ஒத்துக்கிடுவான். அப்போ மெய்வெளிக்குள்ளே பூந்தவனை சட்டத்திட்டம் மாறுது. அப்போ அந்த நூலெலாம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் தான். இப்போ நான் தக்கலையப்பா நூலை படிச்சுட்டு தான் மெய்வெளிக்கு வரேன். அப்போ எனக்காண்டி அவர் எழுதினார், பிற்கால மக்களுக்காண்டி எழுதின தொட்டு அதை நான் படிச்சுட்டு இங்கே வந்தேன். இப்போ தெய்வம் எழுதியிருக்கிறது வெளியில் அந்த பிரசங்கம் பண்ணுறதுலாம் உலக மக்களுக்காண்டி. திருக்குறள் உலக மக்களுக்காண்டி தானே வருது. அப்போ அதில் நம்ம தெய்வம் நேராக இருக்கும்போது போய் பலனடைகிறவங்க அடைகிறாங்க. அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க அதை செய்யணும். ஒரு தாப்பனார் இருக்கார், சொத்து நிறையா இருக்குது. அப்போ அவர் பார்க்குறாரு, ஐயோ ஏகப்பட்ட சொத்து கிடக்கு, நம்ம அப்படியே போட்டுட்டு போனால் வீணாக போயிடும், நாலு பக்கம் பிரிஞ்சு சின்ன பின்னமாக ஆகிடும், எல்லோரும் கூப்பிடு, ஒரு வக்கீலை கூப்பிடு, உயிர் எழுதி வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறாருல சாதாரண ஒரு மனுஷன். அப்போ நம்ம தெய்வம் பேரறிவாளர். இந்த மெய்வெளி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்களா? நமக்கு என்னண்டு நம்மளுக்கே இப்படி யோசிக்கும்போது அவங்க எப்படி யோசிப்பாங்க? அப்போ இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு நம்ம பொறுமையை கையாளணும், அவ்வளோதான், சகிச்சுக்கணும். தெய்வம் வரட்டும். தெய்வம் வாக்கி ஒன்று சொல்கிறாங்கல்ல, ஒன்று ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்டு நெருப்பு சவுக்கால் அடித்தா கூட சகிச்சுக்க, ஏன் நாளைக்கு நீ போகிற பற்றி பதவி அதை நினச்சி இதை பொறுத்துக்கங்கிறாங்க. அப்படி இருக்கணும் உள்ளம். அப்போ நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம்ல, அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு இதுக்கு போகிறீங்க, இப்போ உலக விஷயத்திலே நாளைக்கு உனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரப்போகுதியா,
இன்னைக்கு ஒரு நாள் பட்டினி இரேண்டா, ஒரு நாள் என்னையா 3 நாள் இருக்கிறேமோ. என்ன நீ ஒரு நாள் சாதாரண 3 நாளைக்கு நான் பட்டினி இருக்கேன், 2 லட்சத்தை குடும்பம்ல. அப்போ பரமபத வாழ்க்கை எவ்வளோ பெரிய உயர்வானது, உன்னதமானது. அதுக்கு என்ன பாடுபடலாம்? 3 நாளைக்கு இல்லை 30 நாள் பட்டினி கிடக்கலாம். அதனால் பட்டினி கிடந்து யாரும் சாவல மாட்டாங்க. அப்படி இப்போ தான் இந்த பூகம்பம் வந்ததுலாம் 40 நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தைய எடுத்திருக்காங்க உயிரோட, கேள்விப்பட்டான். குஜராத் அங்கங்கெல்லாம் நடக்குது இல்லை. அப்போ அது முறையோடு இருக்கும்போது உடனே ஜீவன் பிரிஞ்சிடாது. நம்ம அந்த மாதிரி நமக்கு உள்ள பலன்லாம் இந்த மெய்வெளியில் வந்ததுக்கு அப்படி இருக்குது. நூலை படிச்சுட்டு இதில் தெய்வம் அப்படி எழுதியிருக்காங்க. நீ வந்தது நோக்கம், நீ மெய்ய அறியல ஒட்டியே இருந்துச்சு உன் ஜீவன். இவ்வளோ வருஷமாக உன்னை காடு மேடு வனமெல்லாம் தூக்கி சமந்துச்சே, அதை நீ தெரிய வேணாமா, அதை நெண்டி கட்டுறவனா இருக்கலாமா அப்படின்னா இருக்கல தான். அப்போ தெய்வம் சொன்னாங்கல்ல, அப்போ வந்து நீ கேட்டிருந்தா அப்போ கேட்டவரையே இருக்க வச்சுட்டு 20 வருஷம் கழிச்சுல சொல்கிறாங்க. அப்போ அவரை பார்க்குறாங்க இதயத்தை, இவனுக்கு இப்போ சொல்லக்கூடாது. அப்போ இப்போ சொன்னால் ஏன்னா அந்த வாவாமான்னு ஒரு கதை சொன்ன முழுசாக சொன்னா இல்லை பாருங்கள். அப்படியே யாரும் என்னங்க ஒரு கதை பாதியில் நிற்கிது, எப்படியே விட்டுட்டு கப்பலாக நீங்கள் பாஞ்சிங்கண்டா எப்படி தெரியும்னு கேட்கணுமில்ல. சரி, அதான் அதை இடையில விட்டு போகும்போது எனக்கு டக்குன்னு நீங்கள் சொன்னால் அதை எடுத்து காட்டணுமில்ல. அப்போ எனக்காக வருது பாருங்கள், ஒரு வாவாமா கதை சொன்னோமே அதை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டோமேன்ட்டு. அப்போ அந்த வாவாமா தெய்வத்து மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, விசுவாசமாக அந்த அம்மா. அப்போ அந்த இறக்கத்தில் அவங்க மகன் ரெங்கூன் போயிட்டு வந்தப்போ காவணம் தட்டுற அளவுக்கு தெய்வமே சொல்கிறாங்க, காவணம் தட்டுற அளவுக்கு வளர்ந்துருந்தான் அவங்க. ராஜகம்பீரம். அப்போ காவணம் தட்டுற அளவுக்கு வளர்ந்துருந்தான். அப்போ அவங்க அம்மா மேலே அவனும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது இருக்குது நம்மள்ட்ட தெய்வம் சொல்கிற வாய், அதுவும் இதில் வரோம் நீ பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க அம்மா மேலே இறக்கப்பட்டு நான் அவங்க தீட்சை கொடுத்தேன். அது என்ன ஆச்சு? அவன் தலைக்கு கல்லாச்சு. அவன் ஒரு அஜாசில் துஷ்டன், நயவஞ்சகன், நரன். அவன் ஒரு தெய்வத்துக்கு தீட்சை வாங்கினவன் நரன் ஆயிடுறான். அவன் ஒரு அஜாசில். அவன் என்னாச்சு? அவன் தலைக்கு இது கல்லாச்சு. அவனும் நாரி செத்தான். அவனை நம்பி போனாங்கல்ல, அவங்களும் நாரி செத்தார்கள், வீணாக போயிட்டாங்க. அப்படி போகக்கூடாது. நாங்கள் நாசிக்கு வெளியே போங்க. அப்படி இப்போ எனக்கே இப்போ இந்த சில பேர்லாம் போயிட்டான். குணக்கண்ணி தெரியுமா? இந்த தபேலா ரவியை பற்றி அப்படி நாக்க பிடுங்குற மாதிரி வீடியோ போட்டிருக்கு. கேட்டிங்களா? யாராவது கேட்டிருப்பீங்க. வேற ஒரு ரோஷம் உள்ளவனாக இருந்தால் குணக்கண்ணி மேலே கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவான் கோர்ட்டில். வாடா நீ மானங்கட்டவனை, நீ என்னடா தெய்வத்தினோட வச்சுட்டு படிச்சுக்கிட்டு ஏமாத்திரியா நீன்னு வந்து நான் பார்த்தேன். அது நல்லா பொம்பளை பிள்ளையாக இருந்தால் எவ்வளோ வீரமாக இருக்குது. பொம்பளை பிள்ளையே அவ்வளோ வீரமாக இருக்கும்போது நம்மளாம் எப்படி இருக்கணும்? நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளை என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பொம்பளை பிள்ளையே வீரமாக இருக்குன்னு சொல்லலாமா? நாங்களாம் ராணி சம்யுக்தா தான் சொல்லணும். அப்போ அந்த மாதிரி குணக்கண்ணி பார்த்தீங்க எப்படி இருக்குது, எதுக்குது பார்த்தீங்களா? டக்குண்டு யாருக்கும் கவலைப்படல. என்ன நல்லா தெரியும் அதுக்கு. இந்த கதையை குணக்கண்ணி ஒரு நாள் வீடியோவில் சொல்லுது. நான் இப்போ சொன்னேன்ல, இறைவன் முதல்ல அந்த அவனை அழின்ட்டு மாமா சொன்னார், அந்த மாதிரி தான் ஆக போகுது உங்கள் கதியிலான்னு ஒரு பேச்சில் பேசுது அந்த மாதிரி. அப்போ அதை தபேலா ரவியை சும்மா வாங்குது. சரியா நீ தெய்வத்தை காட்டுற, நாசிக்கு வெளியே நம்ம பிள்ளைங்களுக்கு தெய்வ உத்தரவு என்ன நூலில் பார்க்குறோம்ல, யார் பேசுனாலும் கடைசியில் இந்த வாக்கியத்தை சொல்லுங்கள். நாசிக்கு வெளியே மூச்சு ஓடுறவனை நம்பாதே. உன்னை சொன்னாண்டா வாயா நாசிக்கு, அவன் ஏமாத்த பார்ப்பான். அப்படியா? நான் நாசிக்கு நைட்டில் உட்காருவேன், நாசிக்கு வெளியே மூச்சே ஓடாது. அது நிரூபிவா. ஒரு மணி நேரம் எங்கள் வீட்டு கொல்லை பக்கத்தில் குளத்துல முங்கிடு. நம்ம கூப்பிடணும். பொம்பளை பிள்ளை துணிச்சலாக பேசுனேன். ஒரு அரை மணி நேரம் நீ முடிச்சிரு, நான் உன்னை நம்புறேன்யா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏமாத்துற வேலை. சில பேர் இந்த யோகாசனம் கற்றுக்கிட்டு கூட அப்படி இருக்கலாம், அரை மணி நேரம் 1 மணி நேரம். இப்போ மெய்ஞான மக்களை ஏமாற்ற வந்தால் அதுவும் அடிபட்டு போயிடும். அதுக்காண்டி சொல்ல வரேன். அதை திணறி போய் எந்திரிச்சிடுவான் டபக்குண்டு. அப்போ அந்த நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத ஒருத்தராக இருந்து சொன்னாங்கன்னா நானே வரேன்னு சொன்னேன் ஒரு ஆள்கிட்ட. நான் வரேன், நான் வந்து அவருக்கு நமஸ்கரிக்கிறேன், எங்கே இருக்காரு காட்டு. ஆனால் சுவாசம் ஓடக்கூடாது. அது எல்லாருக்கும் வராது இல்லை, அந்த தவ புருஷர்களுக்கு தான் முடியும். இந்த காலத்தில் தவம் உள்ளவர் இல்லை. அதனால தான் தெய்வம் என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் நினச்சி ஏன் இதெல்லாம் சொல்லி வச்சாங்கன்னா, அடுத்து இந்த ஒரு குளம் பிறக்க போகுது. சத்திய தேவ குடும்பத்தில் ஒரு குளம் வருது, 3வது ஒரு குளம். ஒரு கேவலங்கட்ட பேடியும். அப்போ அதை நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ல. என்னடா கேவலங்கட்ட பேடியை பாஞ்சி ஓடியாருவான் ஞானம் வேணுண்டா, நம்ம என்ன சாதாவா, எப்படி பாயலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு அப்படியே பறந்துடும், விவேகம் ஆகிடும் உலகம் பூரா. அது சம்மந்தமாக குரானு ஹதீஸ்லையும் இருக்குது. மகதி வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. எங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், நம்மள சாலையில் உள்ளவங்களும் இல்லை பழகி கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ உலகத்தை வரப்போகுது. இந்த வருஷமே கூட வரலாம், இல்லை அடுத்த வருஷம் வந்துடலாம். உலகம் பூரா சின்னம் ஆகிடும். அந்த பூமி அடங்கல் அப்போ எடுத்து படிங்க, அதுதான் நடக்கும். மண்டலம் நடுங்கி துண்டு துண்டாய் வெடிக்கும். அதெல்லாம் இப்போ நடக்கும் பாருங்கள். நம்ம கண் கொண்டே பார்க்க போகிறோம்.
அந்த காலகட்டம் நெருங்கிடுச்சுங்கிறது தெய்வம் சொன்ன எங்களுக்கு சொன்ன ஒரு ஜாடை, ஒரு சைக்கினை, ஒரு அடையாளத்தை வச்சு கணிக்கும்போது தெரியுது. நோஸ்டாடாமஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் பூமியில் 500 வருஷத்துக்கு முந்தைய, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரான்ஸில் இருந்தார் நோஸ்டாடாமஸ், தெரிஞ்சிருக்கோம் நம்ம பேருக்கு. அமெரிக்காக்காரனே ஆச்சரியப்படுறான், எப்படி இவர் சொன்னாருண்டு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு இம்மார்டல் ரூலர் வருவார், இந்த காலகட்டத்தை தான் சொல்கிறாரு. 2000 என்கிட்ட அதுக்கெல்லாம் வீடியோ வரைக்கும் இதாக இருக்குது, கேட்டுக்கலாம். இப்போ அண்ணாட்ட கேட்டாவே எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இம்மார்டல் ரூலரு அவர் பிரான்ஸில் பிறந்தவர் 500 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அமெரிக்காவே கண்டுபிடிக்கல. அப்போ அவர் சொல்கிறாரு, அமெரிக்காவில் உள்ள அந்த ரெட்டை கோபுரத்தை இரும்பு பறவை வந்து தாக்கம்னு எழுதி வச்சுட்டாரு. அப்போ அமெரிக்காவே இல்லைன்னா அப்போ என்ன தீர்க்க தரிசனம்? ஒரு அமெரிக்கா உருவாகும். அப்போ அந்த அந்த பிரசிடென்ட்லாம் பெரிய, இப்போ தான் வல்லரசுல அது பெரிய பெரிய இரும்பு பறவை, அதாவது ஃப்ளைட்டை விட்டு 2 ரெட்டை கோபுரத்தை அடித்தானு தெரியும்ல. நாங்களாம் அடுப்படியில் இருக்கோம், யாரும் என்ன நியூஸ் பார்க்குறான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காருங்க. இல்லை விண்ணப்பம்லாம் ஆனால் பெரிய விண்ணப்பமாக வைக்கலாம். அதாவது நம்ம சிவகாசி குலத்துறைக்கு முக்கிய காரணங்களை கல்பா நாட்டார். அதே நாட்டார், சரி. சரி. ஓ ரைட்டு. ஓ எனக்கு வழிகாட்டியாரு, அப்புறம் சொல்கிறேன். இல்லை அண்ணா சொல்லி. மூத்த முதல்வர் சந்திரமோகன் வந்திருக்காரு. சந்திரமோகன் போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன் அவர் என்ன சொன்னார், எப்போ நடக்கிறது தெரியாதுன்னா அங்கேருந்து 4 பேர் 5 பேர் வர்றாங்க, பேசுகிறாங்க. தெய்வம் கொண்டு வந்த செயல் இல்லை. அதுக்கு தானே இந்த தொண்டை தண்ணி போக பேசுகிறோம். இன்பம் அறிந்திட எந்த நாங்களும் அந்த இன்பத்தை அடையணுங்கிறாங்களோ. ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள சுருக்கிட்டாங்க. இதுக்காக தெய்வம் வந்தாங்க. இதுக்கு வரலையே, அவங்க வந்ததுன்னா செயலில் நிப்பாட்டி ஒரு பிரேக் கூடான நியூஸில் அந்த பிரேக் விட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்து உண்டாகும். சொல்லுங்க. அந்த சின்ன வட்டத்துல ஒண்ணுட்டாங்க. இது எப்படின்னா சரி. அதெல்லாம் சிறிய வட்டத்துக்குள்ள உடல. அப்போ தெய்வம் என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்கு சின்ன ஒரே உதாரணம். நான் என்ன சொன்னேன், பழஞ்சாலையில் ஒருத்தர் மெய்வெளியில் சேர்ந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் புதுக்கோட்டை மெய்வெளிச்சாலையில் வந்து உபதேசம் வாங்குறாருந்தா அவர் 20 வருஷமும் பொறுமையாக இருந்தாரா இல்லையா? என்ன தெய்வம் என்ன சபையில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் நூலில் எப்படி எழுதியிருக்கீங்க, ஜீவனை அறியணும், மெய்யை அறியணும், இறைவனை பார்க்கணுன்னு அறியும், 15 வருஷம் போயிடுச்சு, நீங்கள் என்னான்னு அவர் சொன்னாரா? தெய்வம் கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரின்ட்டு அப்படியே இருந்தார். அவருக்கு அது வந்துருச்சு உபதேசம், அப்புறம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி நம்மளை வட்டத்துக்குள்ளே டெம்பரவரியாக ஒரு தற்காலிகமாக இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் படித்தேனே, நின்று சாதிக்கும் மெஞ்ஞான ஜீவ சிவராஜ்ய துரையவர்களை கைதூக்கி விட்டு, இது ஒன்றே போதுமே, மேம்பாடடைய செய்வதற்காகவும் அந்த அறச்செயல் இங்கன் இல்லாது மரச்செயல் பாருங்க, அப்படி உள்ளவங்களை அதை விட்டு விளையுதலாக்கி நற்கதி பயன் அடையும் பொருட்டாய் அதற்காக வேண்டியே இறைவனுடைய பழமை பேரருளினால். ஏன் பழமை பேரருள்லாம் கொண்டு சேர்க்குறாங்க? அந்த காலத்தில் மோசஸ் ஜீசஸ் வந்த மாதிரி பவரோடு வருவாங்க. பவரோடு வரும்போது தான் அவங்களாம் நம்ம மெய்வெளியை தாக்க வந்தாவோ இல்லை துஷ்டர்கள் எதாவது அது அசம்பாவிதம் செஞ்சால் வந்தாவோ பவரை வச்சு தான் அவங்க அடிப்பாங்க. அந்த பழமை பேரருளினால் மோசஸ் கடலையே 2ஆக பிளந்தார். உலகம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஜீசஸ் செத்த ஆளை லாசரே எந்திரின்றாரு. அவங்க அக்கா கூட சொல்லிச்சு, கர்த்தரே அடக்கம் பண்ணி 3 நாள் ஆச்சு, எப்படி வருவாங்களோ? அக்காவே அதுக்கு நம்பிக்கை இல்லை. ஜீசர் எப்படியா 3 நாள் ஆச்சு, நேரம் நார் நீ முதல்ல அங்கே எங்கே அடக்கியிருக்கு லாசரவா காட்டு. அக்கா மேலே உள்ள அந்த விசுவாசத்தில் பிரியத்தில் அன்புல காட்டு. அந்த லாசரம் அந்த இதாக கர்த்தரேன்னு இருந்தாள், யதார்த்தமாக இருந்தாள். பைபிளில் பற்றி பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் இருந்தால் கேட்டால் சொல்லுவாங்க. அப்போ 3 நாள் ஆச்சுன்னொன்னே கல்லை பட்டுவிட்டு லாசரே எந்திரிச்சின்னொன்னே எல்லாம் கட்டி எந்திரிச்சு வந்துட்டார்ல. அப்போ தெய்வம் இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் நம்பி இருக்கு பாருங்கள். சந்திரவட்ட சலாசனத்தை
எடுக்க. அப்போ உங்களையும் வந்து அழைச்சிட்டு போனாக்கா தெய்வமே நல்ல வேலை என்னையும் கூப்பிட்டீங்கன்னு கூட ஓடுவீங்க. என்ன என்னை கூப்பிடாக்கிட்ட கூட நான் கவலைப்பட மாட்டேன், நம்ம பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போங்க தெய்வமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறத நம்புன்னு. சொல்லுங்கள். பாட்டி கதை இல்லைல்ல? சரி சொல்லுங்க. சும்மா இங்கே வந்து பக்கம் எல்லாரும் கேட்பாங்கல்ல, இங்கே உள்ள இந்த முடிவு ரெண்டு பேரும் சொல்லுங்க, சும்மா துணிஞ்சு சொல்லுங்க. ஓ அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஓ இவரு தான் சொன்னாரா அந்த கதையை? சாலை செந்தில் சொல்லுங்க. என்ன வாழைப்பழத்துக்கு பூமலமா ஆமா ஆமா அந்த கதையை சொல்றாரா? ரைட் ரைட், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அது இவங்களுக்குலாம் தெரியாது. ஒருத்தர் குரு அண்டி தெருவே நான் வந்து எந்த கதை இந்த அப்பா இந்த அதெல்லாம் காமெடியில் அது கடைசியாக வச்சுக்குவோம். இப்போ ஒருத்தர் போய் ஒரு குருகிட்ட என்ன செய்கிறாங்க, நான் ஞானம் அடையின்னு குருவே, ஆனால் உள்ளுக்குள்ளே வெளியில் எல்லாம் குரு எனக்கு வேணும்ப்பா, குரு கிடைக்காத வரைக்கும் எனக்கு குரு வேணுமா, குரு மாட்டோம் ஐயோ ஒரு 3 வேளை பட்டினி போட்டுவார் போல இருக்கேன்னு நினைப்பான். அப்போ இந்த மாதிரி ஞானம் அடையின்னு என்ன செய்யணுன்றோன்னே, சரி நீ வந்து வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். நைட்டில் கொஞ்சமாக சாப்பிடு, வாழைப்பழம் சாப்பிடு. போயிட்டு திரும்பி வந்து என்ன பழம் சாப்பிட்ணுன்னு கேட்டானா. ரஸ்தாலியா போவேனா எத்தனையோ இருக்குல்ல, நீனு எப்படி தியானம் பண்ணணும் எப்படி இருக்கணும்னு கேட்டால் உனக்கு ஞானம் வந்துருக்கு, நீ திங்கிறதுலையே என்ன பழம்ன்றதுல உனக்கு ஞானம் இல்லை போ. அப்போ அதெல்லாம் ஏண்டாக்கா ஒரு பாடல் சித்தர் பாடலே இருக்குது, நாவு ருசி கொண்டு பேயாக செய்யுமோ ஏதெது செய்திடுமோ பாவி விதி எதெது செய்திடுமோ சற்றும் அறிவற்ற மாடாக செய்யுமோ சாவாவரம் வெற்றி ஈடேற செய்யுமோ. அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுவார், இந்த நாவு ருசி கொண்டு பேயாக செய்யுமோன்னு. அந்த நாவு ருசி வந்து உதவாது ஞானத்துக்கு. என்ன நினைவு பூரா திங்கிறதுலேயே போவோம், நொறுக்கு திணியாவது கொஞ்சம் போட்டுக்குவோம் அப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் மாற்றிக்கணும் கொஞ்சம். அந்த இயற்கை அந்த பழக்க தோஷத்தில் வரோம். அப்போ அந்த கதையை நீங்கள் சொல்ல வந்தீங்க, வாழைப்பழ கதையை. அவரே வாழைப்பழ கதையை சொல்ல வந்தார். அந்த மாதிரிலாம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆமாம். இப்போ அதெல்லாம் என்ன நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தர் 20 வருஷத்துக்கு வரைக்கும் உபதேசத்துக்கு பொறுத்து இருந்தாருன்னா அவரு தானே உத்தம சீலன். சில பேர் இன்னும் 4 நாள் ஆச்சு நான் உட்காந்தே இருக்கேன், அட போய் ஞானம்லாம் இங்கே கிடையாதுன்னு போய் குறை வேற சொல்லி விடுவான் வெளியில். வெயிலுச்சாலை என்னை பிடிச்சி 15 வருஷமாக உட்கார வச்சுக்காதியா, அதெல்லாம் நாங்கள் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு அந்த நம்பிக்கையோடு உட்காந்த தொட்டு தீட்சையும் கொடுத்தாங்க. ஏன் நான் வந்து சேரும்போது எனக்கு முன்னால் சேர்ந்த காசாயம் வாங்கினவங்களுக்கு தீட்சை கொடுக்கலையே, எனக்கு முன்னால் சேர்ந்தவங்க. தெய்வத்துக்கு தெரியும் இவருக்கு கொடுக்கணும் இவருக்கு தேவையில்லை அப்படி. சில பேர் பார்ப்பாங்க, இவனுக்கு தீட்சை கொடுத்தா அவன் பாட்டு தாடி கீடிலாம் வச்சுருக்கான், நாளைக்கு ஒரு உத்திராட்ச கோட்டையை மாட்டிக்கிட்டு வேறு வழியில் போய்டுவான், அந்த வரும்படி ஒன்றில்லையேன்னு சொன்னாங்க. அவங்க தானே சொல்லி வச்சுருக்காங்க, நம்மளை எழுதணும். அப்போ அந்த நோக்கில் போவான்னு ஞானிக்கு தெரியும். நோஸ்ட்ராடமஸ் 400 வருஷத்துக்கு முன்னே அங்கே உட்காந்துக்கிட்டு ரெட்ட கோபுரத்தை இரும்பு பறவை அடிக்கும்னு எப்படி எழுதினார். இரும்பு பறவைன்னா அப்போ ஃப்ளைட்லாம் கிடையாது, கண்டுபிடிக்கல, அதனால அவர் எழுதுறாரு இரும்பு பறவை வந்து அடித்து தாக்கணும். கரெக்டாக அந்த வருஷத்தில் அடித்து சின்ன பண்ணமாக்கணும்னா உலகமே ஸ்தம்பிச்சு போச்சா. அதே நோஸ்ட்ராடமஸ் சொல்லுறாரு 2018லேருந்து 25க்குள்ளே இன்னைக்கு எத்தனை பக்கத்தில் வந்துருச்சா, அந்த 25க்குள்ளே ஒரு இம்மார்டல் ரூலர் சவுத் இந்தியாவில் தோன்றுவாங்கிற அளவுக்கு ஒரு சொல்லி வச்சுட்டு போயிட்டார். முக்கடலாம் சந்திக்கக்கூடிய இடத்துல. இப்போ நோஸ்ட்ராடமஸ்ன்னு அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர் உளறி வைப்பான் அவரை பற்றி, சில விஷயம் எங்களுக்கு தெரியாமல் அவர் இதை சொல்லியிருப்பாருன்ட்டு. அவர் புக்கு இருக்குது, அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லி வருது நிறையா. அப்போ அதெல்லாம் விட்டுரும். இந்த மேட் நம்ம சொல்கிறதுல அந்த 2018லேருந்து 25க்குள்ளே, ஏன் 19க்குள்ளேன்னு அவர் சொல்கிறது, 20க்குள்ளேன்னு சொல்கிறது, அந்த காலத்தை வச்சார். இன்றைக்கு இடைப்பட்ட நேரத்தில் அழிவில்லாத தலைவன் இம்மார்டல் ரூலர்னா ஒரு மகாபுருஷர் வருவார் இந்த பூமிக்கு அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டே போயிட்டார். உலகம் பூரா தெரியும். அதனால தான் ஒவ்வொருத்தன் எங்களுக்கு அவராக இருப்பாரோ இவராக இருப்பாரோ ஒரு சமயம் அந்த நாட்டில் வருவாரோ யார் அந்த இம்மார்டல் ரூலர்ந்து ஹிட்லர் வந்து ஊர்லலாம் தேட வேற சொன்னான். அந்த காலகட்டத்தில் ஹிட்லர் ஆட்சி இருந்துச்சுல்ல, அவன் ஆட்சிலாம் தோற்று போயிடும், அவன் சின்ன பின்னமாக ஆகிடுவான்னு எழுதி விட்டார்.
அந்த பேப்பரை இவன் திருத்தி மக்களுக்கெல்லாம் ஃப்ளைட்டில் எரிஞ்சான், ஹிட்லரை பற்றி நல்லா எழுதியிருக்கா மாதிரி. அப்போ அவனுக்கு அந்த இது வருது இல்லை, பெருமை வர அரசன் தானே எது வேணாலும் செய்வான்ல, நாட்டை ஆள்றான்ல. அப்படி உலகம் அப்படி தான் மாயையில் சிக்கி ரொம்ப வீணாக அந்த மாயத்தில் மாட்டிக்காமல் என்ன செய்யணும், நம்ம அப்படியே அந்த சுத்த சைதன்யத்தில் போய்கிட்டு இருக்கணும். அப்போ அதை கூட என்ன செய்றாங்க, அறுக்கம் மட்டும் மாயது அறு, இன்றைக்கே எடுத்து கதிரில் இருக்கிற மாதிரி அறுத்துற வேணாம், அறுத்துக்கிட்டே வா, அறுக்க மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே வந்துடு, அதுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படிலாம் செஞ்சால் அது தோணும். வெல்லாமல் போவதில்லை மெய்ஞானத்தை. அப்போ அவங்க தான் சொல்கிறாங்க, நீ இந்த அளவுக்கு இருந்து விருப்பமோட அலட்சியமோ போடுபோக்கம் ஞானத்துக்கு உதவாது, பலன் கிடைக்காது. வாக்கியம் தான் பார்க்கலாம், போடுபோக்கு இந்த மெய்வெளிக்கு செல்லவே செல்லாது. அலட்சியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான வீட்டுக்காரியம் உலக காரியம் வந்தால் இதை ஒதுக்கிட்டு அதில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை போடுபோக்காக நினச்சாம நம்ம ஈடுபட்டோம்னா நமக்கு ஜெயம் நிச்சயம். அதெல்லாம் விட நம்ம அந்த சொன்னேன்ல 3 பங்குல 2 பங்கு அம்போ, அதை நினச்சி தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த 1 பங்குல இருக்கணும்பா. தெய்வமே நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ஊசி முனையெல்லாம் சொல்கிறாங்க சில பேர், ஆமாம் அந்த ஊசியெல்லாம் எப்படி பாய இருக்குன்னு கேட்பாங்க. இங்கே வாய அதெல்லாம் தெய்வமே அடுத்த 3 பாடல சொல்கிறாங்க. அந்த ஊசி முனை தமர்த்திறந்து ஏற வென்றால் அலையாமல் போவதற்கு யாராலாகும், என் அந்தரியே சுந்தரியே அருந்தாயே பிழைத்தருள செய்யம்மா ஆதி சக்தி அப்படின்ட்டு நீ உருகி நில்லுங்கிறாங்க. அழைக்காமல் போக முடியாது. அதுதான் அந்த ஆயத்தில் சொன்ன, நான் யாரை விரும்புகிறோனோ அவனை அந்த மெய்யின் பால் பிரகாசத்தின் பால் எடுத்துக்க வேண்டி புராணம் சொல்லுது, நம்ம மெய்வெளி நூலம் சொல்லுது. இப்போ இதில் சொல்கிறாங்கல்ல, அலையாமல் போவதுக்கு யாரால முடியும்? அப்போ நம்ம முறைப்படி நடந்தோம்னா அழைச்சிடுவாங்க. எத்தனையோ ஆனந்தர்கள் சொல்லிக்கலாம். இப்போ நாங்களே பார்க்குறோம்ல, பாய் எடுத்து போடுங்க, தெய்வம் தான் ரதத்தில் வந்திருக்காங்க, பாய் எடுத்து போடுங்கன்னு போனவங்களாம் எங்களுக்கு தெரிஞ்சு அண்ணாக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பாங்க. கருப்பியாதேவர் ஏகப்பட்ட கதை சொல்லுவார் இந்த மாதிரி. இப்போ இல்லை நம்ம முன்னால், அவர் ஏகப்பட்ட விஷயம் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பார். அப்படியே பாய் எடுத்து போடுங்க, ரதத்தில் வர்றாங்க அப்படின்னு படுத்து போகிறவங்களும் உண்டு. ஆனால் அந்த அடக்க நேரத்தில் ஒருத்தருக்கு கஷ்டம், ஒரு இழுபறி துயரம் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன, ஏன் வருது? ஆசான் மேலே அந்த பூரண பற்று இல்லாத குறைபாட்டுனால, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இழுபறி வந்துடும். சில பேருக்கு உடம்பு முடியாமல் இழுத்துக்கிட்டு இது பண்ணி, அப்போ ஆசானுடைய மேலே அந்த அந்த ஒரு கொஞ்சம் கூட இது வரக்கூடாது. கொஞ்சோண்டு லேசாக இருந்தால் கூட அவங்களுடைய குடும்ப பிள்ளையாக இருந்தாலும் மனைவி மக்களாக இருந்தாலும் இழுபறிக்கு உள்ளாயிடுவாங்க. நமக்கு எவ்வளோ உணவு சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்ம தான் அதை இந்த காதில் வாங்கி சில பேர் இந்த காதில் விடுறதில்ல, வாய் வழியாக விட்டுருவாங்க கொஞ்சம், அது அப்படியே மறந்துடுறது. அப்போ ஒருத்தருக்கு அடக்க நேரத்தில் இழுபறி கஷ்டம் யாராக இருந்தாலும் சரி வந்துச்சு, சபை நம்மள மக்களாக சொல்கிற வரேன், யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வந்துச்சுட்டா அது நமக்கு தெரியாதுல்ல அவர் எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்காரு குரு மேலுண்டு, அதில் குறைபாடு உண்டு அப்படிங்கிறது தெய்வ வாக்கியம். அதனால தானே மெய்வெளியில் இங்கே வந்து சேர்ந்துட்டு விலகி போனவனுக்கு கசப்பு வாய் வழியாக வரோண்டா, அதை விட என்ன இருக்குது நமக்கு? அதெல்லாம் நினச்சி நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே பாடுபட்டுக்கிட்டு இருக்கணும். மணி ஆயிடுச்சு, யாருக்கு பசிக்குது? ஓ, எல்லாருக்குமே பசிக்குதுன்னுட்டீங்க. இந்த வந்துட்ட முடிச்சிடுறேன். தீங்கும் செய்து விட்டு தெரியாமல் செய்தேன் என்றால் தப்ப முடியுமா? தெரியாமல் கொஞ்சம் நஞ்சு சாப்பிட்டால் விளைவு என்ன? தெரியாமல் கழுத்தில் சுருக்கு போட்டு கொண்டவன் என்ன ஆவான்? எல்லா ஜீவப்பிறவியர்களும் தெய்வ அங்கங்களே. ஒரு ஜீவப்பிறவியர் காலில் முள் குத்தினால் மற்ற ஜீவப்பிறவியர்கள் தங்கள் கையில் குத்தினதை போல் ஆத்திரம் கொண்டு அதை நீக்க வேண்டும். நமக்கென்னவென்று இருப்போர்
உதவி செய்ய நமக்கு என்னாடி இருக்காதுன்னு சொல்லும்போது அவங்க மேலே குற்றம் குறை பொறாமையினாலேயோ சுயநலத்தினாலேயோ சொன்னால் என்ன கதியாகும்? அதோ கதி ஆகிடும்ல. அங்கம் அல்ல விலகிவிட்ட அநியாயக்காரர்களே, இது நித்திய வாழ்விற்கு உரிய ஓர் தெய்வ குடும்பம். இதில் ஒட்டி இருப்பவனுக்கு என்றும் இன்பமே, என்னாலும் துன்பமில்லை. எம் மேனியில் ஒட்டிய வஸ்திரம் கீழே விழுந்து கிடந்தால் பக்தியுடன் எடுத்து சுத்திகரித்து மடித்து கண்களில் ஒத்திக்கொண்டு வணக்கமும் மரியாதையும் செய்கிறாயே, எம்மிடம் ஒட்டி இருக்கின்ற இந்த ஜடப்பொருளுக்கே கௌரவமும் விசுவாசமும் காட்டும் நீ எம் உயிர் அங்கங்களாகிய உன் பிறவியத்தில் இதை போல் எத்தனை மடங்கு ஜடப்பொருள் வஸ்திரம் அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ பூஜை தெய்வம் பயன்படுத்தினது அவங்க புழங்கினதுன்னு எடுத்து பூஜை பண்ணிக்கிட்டு செய்திய ஜடப்பொருள் அது உயிரமில்ல ஒன்றும் இல்லை. அப்போ என்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அனந்தத்தை இதை போல் எத்தனை பங்கு காட்ட வேண்டும், எத்தனை கோடி மடங்கு பற்றுறதோடு பழக வேண்டும். இவர்கள் மீது வெறுப்போ சினமோ காட்டினால் எம் மீது காட்டுவதே ஆகும். முடிஞ்சு போச்சு. ஒரு அனந்தர்கள் மேலே தெரிஞ்சோ தெரியாமலே என்னடா இருக்கிறார், மனுஷனுக்கு புத்தி தானே. இயேசுநாதரை காட்டி கொடுத்தனே ஒரு யூதாஸ் தானே, கூடவே இருந்த 12 சிஷியரில் ஒருத்தன் தானே. அந்த மாதிரி சில கெட்ட புத்தி வரும். அதனால தான் சித்தர்கள் கெடுபுத்தி உடையோரை கூடி நானும் கெட்டலையாமலே கதி பெற நாடி இறக்க துணிந்து கொண்டேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி இந்த கெடுபுத்தி உள்ளவங்கள சரி புத்தி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வெறுப்போ சினமோ காட்டினால் எம் மீது காட்டுவதே ஆகும், அதுவே நரகம். அவர்கள் மீது வைக்கும் பிரீதி எம் பிரீதியை தரும், அதுவே சொர்க்கம் என்று நம்பி அனைவருடைய பங்க உடலை தங்க சொர்ண திருமேனி சொர்ண தேகமாக்கவே திரு அவதாரம் செய்து வந்துள்ள நம் குலதெய்வ தேவேசகர் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவவல்லபமுடைய ஊன் உறக்கமற்ற நம் குலதெய்வம் சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளினார்கள். உன் ஆருயிர் முடியுது 2 வரி. உன் ஆருயிர் சகோதரர் பால் நீ அன்பு செலுத்து, அப்போதுதான் என் அன்பு உன்னிடம் பாயும். ஆரியின் கர்த்தாவே. படிங்களா அங்கே இருந்து சிக்கி மயங்குகிறேன் நான் பெரும்பாவி மாய பிரபஞ்ச நம்பி வந்தேன் நானும் நாயகம் சொன்னி பெருமானே, இந்த நாணிலத்தை சதம் என்று பாவியானே துப்பரவாகிய நபி சேர்ந்தேனே, துறையே உம்பர்களும் புவியும் புகழும் வழி அன்பனை கருவீரமோகா ஒளியோடு பாதமதை தொழுதிட அனுதினம் உண்மையதாம் இந்த அப்படி வண்ணமா இருக்கு. நமக்கு வார்த்தை கிடையாது, போனோம் வார்த்தை இல்லை. என்னுடைய மனைவி போன வருஷம் வாங்கினாங்க. சரிங்களா? கரெக்டா 3 எனக்கு சொன்னாங்க. எந்திரிச்சு எனக்கு கரிகாய் போட்டு கொடுக்கலாம். சும்மா கரிகாய் போட்டுருக்கேன். மணி இருந்தா 3:20 வருது. அண்ணா ஊழி இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணா சொன்ன மாதிரி நம்பிக்கைதான் வரணும். நம்பிக்கை தான் விசுவாசம். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம விசுவாசம் நிறைய இருக்குது. இயேசுநாதர்கிட்ட போய் ஒருத்தன் பொட்டில படுக்கையா கிடக்கு, பல வருஷமா பல டாக்டர்கிட்ட பார்த்துதான் ஒன்றுமே சரியில்லைன்னு சொன்னாங்க ரோமாபுரியில. அப்ப அந்த சோல்ஜர் அவனே இயேசுநாதரை பிடிக்கக்கூடிய குரூப்ல இருக்கான். அவன் இயேசுநாதரை பிடிக்கணும், ஒரு மத துஷ்பிரயோகம் செய்யறாருன்னு பரட்டி விட்டானுங்கல்ல. அப்புறம்தான் பிடிக்க சிலுவையெல்லாம் அறையிருந்து. அப்ப அவர் அந்த சோல்ஜருக்கு மகன் ஒண்ணு படுக்கையா பல வருஷமா இருக்கு.
எந்த டாக்டராலும் செய்ய முடியல. ஆனா இந்த சோல்ஜி சிப்பாய் வந்து தேசநாதரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். அப்போ ஒரு கால்நடையா அந்த இடத்துக்கு வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அங்கெல்லாம் அப்பெல்லாம் கால்நடை தானே திருமையில இருந்தாலும். அப்ப கருத்து வராராம், எப்படியாவது யாருக்கும் தெரியாமையோ தளபதியில வேற ஆளுக்கு தெரிஞ்சாலே அரசாங்கத்துக்கு சொல்லி விட்டுருவாங்கல்ல, அவர்கிட்ட போறாரு. அப்ப கருத்தரை கண்டுபிடிச்சிட்டான். காலில் அப்படியே சரணாகதியாகி, கருத்தரே என் மகன் வந்து படுத்தப்படுத்தியா ரொம்ப நாளா எந்திரிக்க முடியாம, நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத டாக்டரும் இல்லை, யாருமே ஒண்ணுமே செய்ய முடியல, நீங்க தான் அருள் செஞ்சு காப்பாத்தணும் அப்படின்னு அவன் உருகுனதை பார்த்துட்டு அந்த உள்ள தெய்வம் சொல்றாங்கல்ல, நீ உருகி நின்று ஆசீர்வாதம் கேட்டாதான் அந்த நிலையில நின்று ஆசீர்வதிப்பாங்க. நீ போடுமாக்க ஆசீர்வாதம் அவனப்பா ஆசீர்வாதம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப உள்ள உருகி செய்யணும். அப்ப கருத்தருக்கு அவர் புரிஞ்சுக்கிறாரு. கருத்தருக்கு அவரு சரி வா எங்க இருக்கும் வீடு காட்டு அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு அவன் சொல்றான், கர்த்தரு என் வீடு வந்து உங்க காலடி படுறதுக்கு அருகதை கிடையாது. அவன் உங்க காலடி என் வீட்டுல படுறதுக்கு என் வீடு அருகதை கிடையாது. நீங்க இங்க இருந்தே சொல்லுங்க இப்படி கொட்டி போறோம்னா அப்பதான் ஏசுனாங்க. இந்த ரோமா புரியல, இப்படி ஒரு விசுவாசி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு ஒரு நம்பிக்கை இங்கே இருந்தே சொல்லுங்க குறைச்சிக்கணும்னு சொல்றான்னா நம்ம சொல்லுவோமா? அப்ப தேசநாதர் சொல்றாரு, அங்கிருந்து சரி ஆசீர்வதிட்டேன் மந்திரக்காடி போ அப்படின்னு சொல்லல, நீ போ, ஓ விசுவாசமே உன் பிள்ளைய காப்பாற்ற, ஓ விசுவாசம் உன் பிள்ளை போனா பிள்ளை இருந்து உட்காந்து. அப்ப நம்ம நம்பிக்கை அவர் என்ன சொன்ன மாதிரி நம்பிக்கை சும்மா 10 10 5 10 முட்டை நீயும் சொன்னேன், பத்தியுடன் பார்த்து 10 10 கை 10 10 10 நம்பிக்கை நடப்பான்னு எழுதுறாங்க. 10 10 என்ன 10 இல்லா 10 அந்த பாடலே பாருங்க. 10 தமிழ் சொல்லிட்டு பார்த்தா ஆச்சரியப்பட்டுருவான். தேவட ஓத்துல கொஞ்சம் அவசரம் மாதிரி இருக்குமா, 10 10 என்ன நீ நினைச்சா போச்சு அப்படின்னு. அது நம்ம நூலே வந்து சொர்க்கம் தான். ஆதிமே உதிப்பொண்ணு மத்த மாமூல சொர்க்கம் மாதிரி. அதுல மான்மியத்துல இன்னொரு அதிசயமான இன்னைக்கு சொல்லிட்டேன், அதிசயமான ஒரு விஷயம் இருக்கு. அது நேரம் ஆசைப்பட்டாவா அவசியம் சொல்லிடுவோம். मंदिर मस्जिद तोड़ो, किसी का दिल मत तोड़ो. நான் யாருக்கு ஹிந்தி தெரியும், அவருக்கு தெரியும். வேற யாருக்காவது मंदिर तोड़ो, मस्जिद तोड़ो, किसी का दिल मत तोड़ो. பள்ளியாசலை இடிச்சுக்க, கோயில வேண்டாம் இடிச்சுக்க, அடுத்தவங்க உள்ளத்தை புண்படுத்தாங்க. நீங்க ஆசைப்பட்டு கேட்க வந்து எந்திரிச்சு அப்படி போயிட்டாருன்னு வருத்தப்பட கூடாதுன்னு சொல்றேன். ஆனா நான் இவங்கள 3 நாள் பேசுனேன். எல்லாரும் சொல்லி போங்க அமுதாக்கு தெரியும், நல்லா உங்களுக்கு தெரியுமா? அமுதா தெரியுமா? செப்பலிங்க அந்த அவங்க குடும்பம் அது கேட்டுலாம் அவங்க நல்லா தெரியும். அதுக்கு நான் சுத்தமா சொல்லிடுறேன். என்னாலும் பாதி சொல்லிட்டாப்புல. நான் எப்படி செஞ்சேன், நான் படிக்கிற காலத்திலேயே எனக்கு வந்து ஒரு ஞான இச்சை வந்துச்சு. யாராவது அனந்தன் மோத்திரம் முடிச்சிருப்பேன். ஜமால் முகால் படிக்கிறது டோல்கேட்ல அனந்தன் ஜமால் முகாலுக்கும் மேலு சாலைக்கும் திருச்சியில் ஒரு புதுக்கட்டு தானே. அனந்தர்கள் டோல்கேட்ல இறங்கி நடந்து போயிட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்ப யாரோ ஒரு அனந்தர் என்ன பார்த்துருக்காங்க, அவருக்கு பையனா அப்படின்னு நினைச்சாவே என்னமோ நாம கொண்டு சேர்த்துருச்சு. அப்ப நான் ஜூம்ல பேசும்போது தெய்வமே எடுத்து கொண்டு சேர்த்துனாங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா நாங்க ஊர்ல கொஞ்சம் அட்டாவட்டி மொத்தத்தனமாக இருந்துகிட்டு இருந்தேன். அந்த அதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் வேணும், சுருக்கி சொல்லிடுறேன். அப்ப ஞான ஒரு எண்ணம் வந்ததுனால அந்த பிஸ்மில் மகரிபத்து மாலை பிஸ்மில் போறோம் 2 முக்கியம் பார்த்தேன். எங்க ஃபாதர் பார்த்தாரு, என்ன அவங்க ஒன்றும் படிக்காதாரு, அவருக்கு அந்த செய்யுள் அவருக்கு ஈஸியா வளர்ந்தது. நம்ம காலேஜில் படிக்கிறோம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒரே செய்யுள் மயமா இருக்குன்னு தான் ஆரம்பத்தில் நினைச்சேன். உள்ள படிக்க பாருங்க, அது படிக்க அதுதான் பாடி பாடி நாட நாட நம்ம நாட்டம் அப்படி வருது. என்ன நம்மளுக்கு தெரியாம விட்டுருவோமா பார்த்துருவோம் அப்படின்னு படிக்க அதுல பல விஷயம் வந்துச்சு. மேனிக்குள் அவ்வளவு தெளிமாவை அறியாதவர்கள் மனம் கல்லுன்னு எழுதியிருப்பாரு. நம்மளாம் ஏற்றுதானே அவள் தெரியுமா பார்த்தா அவர் மேனியில பார்க்கணுங்கிறாரு. அப்படி அதெல்லாம் நீங்க நானும் மேனியில பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து தெய்வ உத்தரவு. நீங்க என்ன பாருங்க ஆனந்தர பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க இருந்த காலத்துல அப்ப எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. தக்கலை அப்படிலாம் எழுதியிருக்காரு. மகரிபத்தை எடுத்து பார்த்தாக்கா நீ கடல், அதாவது
கடல் நீர் மட்டும் கண்ணீர் வடித்து தொழுதாலும் சரி, இந்த உலகமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து எடுத்து பாத்திரம் ஏந்திக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இறைவன் தான் வேணும்னு போனாலும் சரி, கிணத்துக்குள்ள ஒளிம்பி நின்று இறைவனே கெதிட்டு போதும் அந்த விவேகத்துல சிந்தனையில் இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இத நீங்க அறியணும். ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தோற்றும் வேணும். சொல்லிட்டாங்களா? அப்ப அந்த ஆதம் பாதத்துல தன்னில் அறிந்து தோல்விட்டாங்க. நாங்க அறிந்து தோல்றோம். தெய்வம் என்ன செஞ்சாங்க? உங்களுக்குதான் நீ பொறுமையை அறிஞ்சுட்டு காலப்போக்கில் இப்ப வரப்போகுது. கேவலம் கட்ட பேடியும் வருவான்னு சொல்லும் போது உங்களை விட்டுருவாங்களா? அவங்களதான் 2வது தான் கேவலம் கட்ட பேடியெல்லாம் தெய்வம் விரும்பணும். நம்ம நன்மக்களை அவங்களுக்கே தெரியும், நல்லதெல்லாம் இழுத்து உள்ள போட்டுருவாங்க. அதுல 3ல் 2 தான் இதாகும். படிச்சாங்கல்ல ஆரம்பத்துல, இந்த பஞ்ச பரதேசிகள் ஏழையா இருக்கிறவங்க தான் இந்த எண்ணிக்கு வருவாங்க அப்படின்னு. காசு வந்தாதான் மாசம் மாறுத 8 ரொட்டி கதை சொன்னா 24 பைசா அந்த மாதிரி போயிடும். நல்லா இருந்தோட பணம் காசு பார்க்கும்போது புத்தி மாறுது. அந்த மாதிரி வந்து நானு அப்புறம் என்னோட மதுக்கூர் பையன் படிச்சுட்டு இருந்தார் காலேஜ்ல, ஒரு ரூம் இருக்கு. அப்ப அவரு இந்த என்னை விட ஞான விஷயம் கொஞ்சம் அவங்க ஊருக்காரங்க ஒரு அம்மா சிவகாமி பாட்டி மேல்ச்சாளர் செங்கலுக்கு அடக்காங்க. அவங்க வந்து அந்த ஊர் மதுக்கூர் ஊரு, அந்த ஊர் பையன் ரூம் இருக்கு. அப்ப நான் ஞானம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சவுக்கத்தார் பணம் பார்த்தா யாரா என்ன அது எனக்கு தெரியுமே. எழுச்சாளர் எங்கப்பா டீச்சரே ஒருத்தர் இருக்காங்கன்னா அதை ஒரு இடத்துல வச்சுட்டு நான் இருக்கட்டும். அப்புறம் அந்த மேல்காடு கட்டு டோல் கட்டு யாராவது சாமியாரோ இந்த ஜாலியெல்லாம் வச்சுட்டு போய் பிடிச்சிட்டு இருக்கு. நம்மள கண்ணை அறியுது, மகரிபத்தை அறியுது. நான் கொஞ்சம் இஸ்லாமிக் பாணியில தான் கேள்வி கேட்பேன். இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு சரியா தெரியல. நம்ம ஓட்டுறான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும்ல, நம்மளை ஏமாற்றான் சரி அப்படின்னு. எங்க காலேஜ் லைப்ரரியில போனேன். லைப்ரரிக்கு ஒரு புக்கு இருக்கு எல்லா புக்கும். 20 வருஷம் செஞ்சிருப்பாரு, அவ்வளவு முக்கியம் பிடிச்சிருப்பாருல. அப்ப இவருக்கு எப்படி தெரியாம இருப்பாங்க? சத்யா இந்த மாதிரி இவ்வளவு அவர் பேரு செய்யுது. அவங்களுக்கு பேரு என்ன தெரியும்? அவருக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தானே, அதனால தெரியும். இந்த மாதிரி தக்கலை படம் தண்ணி அறிந்து இல்லாட்டி ஆத்துல சொல்லி ரசூல்லா வேற கல்பொழி மூமின் ரசூல்லா மூமின்னா அல்லாவுடைய குர்சி அரிசி கீழாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமான்னு அதெல்லாம் ரைட்டுதான் தெரியுங்க. நீங்க இப்ப அரிசியெல்லாம் படிச்சுதான் இருக்கீங்க, அதெல்லாம் 40 வயசுக்கு தெரிஞ்சுக்குவோம். இப்ப ஏன் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு வயசு சொன்னேன், அவருக்கு 65 இருக்கும். ஏன் தெரிஞ்சுக்கவே இதெல்லாம் கேட்கக்கூடாது, படிக்கிற வேலையை பார்த்து சரி சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்ம அலையும் போதுதான். அப்புறம் மேல்வெளி அந்த மதுக்கூர் பையனை அழைச்சிட்டு அவன் கொஞ்சம் நீ சாலையில் அந்த பையன் சேரல இருந்தாலும் சொன்னாலும் வந்து நான் தான் சேர்ந்தேன். அவனும் வந்தா காலேஜ் ஒர்க் இப்போ இருக்காப்ப நிலை போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்ப அவருக்குலாம் தெரியும் அனுபவிக்கு மதுக்கூர் முஸ்தபாங்க. அப்ப நான் ஒரு அழைச்சிட்டு வாயா சாலைக்கு போய் நாங்களாம் முடியாதான் ஒழுங்கு அடிச்சு காடு போனோம். அந்த கோயில் காடு அப்பெல்லாம் பயமா இருக்கும் ஒரு மாதிரி. அவருக்கு தான் ரொம்ப பயந்தா இருக்கும். என்ன எங்கேயோ ஒரு கோயில் இருக்கு, குதிரையில ஆடு போகுது, இப்படி கூட என்ன விட்டுட்டீங்க அப்படின்னாரு. நம்ம ஞாபகம் தம்பிக்குவோம். புராணம் என்ன சொல்லுது? நல்லா 4 நாளாத்தான் நமக்கு நல்வழியை காட்டுவான்னு சொல்லியிருக்கு. 4 நாள் நினைச்சிட்டு வா ஏதாவது வழி போறதுதான்னு போகும்போது அவருக்கு நான் தைரியத்தை விட்டு சாலைக்கு வந்து பார்த்தா தெய்வம் நவத்துல வச்சாங்க. பாடு விட்டு போகணும் இல்லை. அப்போ வழியிலே சொன்னாங்க, ஆஹா இப்போ வந்து அதாவதுலேருந்து வர்றதுக்கு பல நாள் ஆகும், அப்புறம் நீங்க வாங்கினாங்க. அப்ப நான் அந்த புத்தகம் அதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க. இதை கிருஷ்ணை போடுறோம், இது மகளிருக்கு மாறணும்னு. அவங்க தான் அங்க ஒரு முன்னாடி உட்காந்து பாடல கடை வச்சுட்டு கவனிக்கல. சரி அப்புறம் அதை அப்படியே அப்புறம் வர்றப்ப தெய்வத்துக்கு சொல்லியிருக்காரு. தெய்வம் மகளிருக்கு மாடு அப்படின்னு. அப்புறம் 2வது தடவை வந்தேன். அப்புறம் பார்க்கலாம் தெய்வத்தை ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்கள அனந்தர அழைச்சிட்டு போறாங்க. சரி காலேஜ்ல வரா பையன் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. பண்ண அப்படி இருக்காது, ஆர்வமா வராது. வாடா வாப்பா நான் பாத்துக்கிறேன், ஆர்வத்துக்கு தெய்வம் வழி கொடுப்பாங்கன்ட்டு அப்படி ஒரு அனந்தரெல்லாம் சரி வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் தெய்வத்தை போய் பார்த்தோம். அவங்க வேற இதை சொல்லி வேற விடுறாங்க. தெய்வமே இன்னொருத்தர் எத்தனை காலேஜ் வச்சுருக்காங்க, ஒருத்தர் 2 பேரும் விடுறாங்க. இன்னொருத்தர் ஒரு காலேஜில் படிக்கிறாரு, இன்னும் கல்யாணமே ஆகல, அவருக்கு எப்படி ஞாபகம் படிச்சுட்டு வரணும் தெய்வமே அப்படிங்கிற தெய்வமா பார்த்துட்டே இருந்தாங்க. சரி இப்படி கோயிலுக்கு வந்துட்டு படிச்சு பாஸ் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பார்த்தேன். இவங்களும் அப்படியே சொல்லிருக்கிறாங்க. தெய்வமே நான் போனேன், தெய்வமே நான் சொல்லல. அப்ப பாவான்னு தான் சொல்லுவோம். தெய்வத்தை பார்த்தானா இந்த அந்த முறையில பெரியவங்களை பார்த்தா பாவா அப்படின்வோம். அவளியாக்கள்லாம் இருக்காங்க, அப்ப அடங்கியிருக்காங்க. பாவா நான் தெய்வம் அதுக்குதான் அவங்க கவலைப்படுறது. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும்ல எல்லாம். பாவா
இவங்களாம் சொல்றாங்க நீ படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்து நான் புத்தகத்தை ஹாஸ்டல்ல உட்காந்து திறந்தா உங்க முகம் தான் ஏற்கனவே பார்த்துட்டேன் ஒரு ரெண்டாவது உங்க முகம் தான் தெரியுது நான் எங்க படிச்சு பாஸ் பண்றேங்க இதே பார்த்தாங்க அப்படி சேர்ந்தேன் நான். அப்புறம் தெய்வம் பிரியத்தோட இருந்தாங்க, அது நிறைய கதை சேர்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தீட்செல்லாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. என்ன கொடுத்து சேர்ந்தவங்களுக்கு தீட்செல்லாம் அப்போ நிறுத்தப்பட்டு போச்சு. நட்சத்திரம் சொன்னாரு வந்து நீ ஒரு ஆர்வமா இருந்த, ஆனா ஒரு போன வருஷம் வந்திருந்தேன்னா அவங்க தீட்செல்லாம் இருக்கு, தெய்வம் போன வருஷத்தோட உபதேசத்தை நிறுத்திட்டாங்க, இனிமே யாருக்கும் கிடையாது அப்படின்னு. அதனால என்ன 73 72 வரேன் நான். அப்ப வந்து போயிட்டு இருந்தேன். அப்ப படிப்பையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இடையில இன்ஸ்பெக்டருக்கு ட்ரைனிங்க்கு வேற போனேன் சார். படிக்கும் போதே எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு இன்ட்ரி அட்டன் பண்ணி எல்லாத்துலேயும் மார்க்ஸ் வேற படிப்பை விட்டுட்டு அங்கே போறதா இல்லை நெவிட்டு அனுப்பி போறதா அதுல வேற ஒரு குழப்பம். எல்லாம் தெய்வம் முடிவு பண்ணிட்டாங்க இவனை இதுதான் போட்டாகணும்னு. அது மாறாது இல்லை. அப்புறம் நான் வந்து தெய்வத்துல பேசி இது பண்ணிட்டு வந்து சேர்த்தாச்சு. அப்ப சபையில எல்லாம் மறுநாள் அடுத்த ட்ரீட் வந்து எல்லாம் உட்காந்துருந்தோம். முதல் சர்பு, ரெண்டாவது சர்புல நான் அப்படி 3ஆவது வரியில உட்காந்துருக்கேன். காசனை வாங்கிட்டேன். அப்ப தெய்வம் வந்து உபதேசம்லாம் வாங்கல. தெய்வம் வந்து ஒரு இது பேசிக்கிட்டு ரொம்ப ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை எடுத்து அப்படி சொற்பொழி ஓடிக்கிறதுக்கு ஒரே கூட்டம். அப்போ கூட நடந்துருக்கோம். அப்படி எல்லாம் கசாயத்தில் பார்க்கலாம், வெட்டத்தில் கொஞ்சம் தான் பார்க்க முடியும். பாடிக்கு இருக்கும்போது தெய்வம் அந்த ஆதியை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆதியினுடைய மகத்துவம் அதை பத்தி அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு என்ன அறியாம யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. தபான இருந்துச்சு நான் பாட ஆரம்பிச்சுட்டேன். பாடிட்டு தான் நான் யோசிச்சேன், பாட வந்து எனக்கு யோசனைலாம் வரல. ஆதி ஆதி ஆதினு ஏற்கனவே எனக்கு ஒரு பாடல் இந்த மாதிரி தேடிட்டு இருந்ததுனால குணவடி மஸ்தான் சாஹிபுடைய ஒருத்தங்க இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க பாடல்ல ஒண்ணு ரெண்டு எனக்கு மனப்பாடம் இருக்கு. அப்ப தெய்வம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆதின்னு பேசும்போது அதுல 4வது வரி தான் ஆதின்னு தொடங்கும். தபான்னு இருந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆதி நீ மகசூப்பு ரகுமானும் நீ எனக்கான மகபூபு நீயே, அக்காணியத்திலே சொப்பும் இருசாது தந்தருள் செய்ய வந்த நீயே, வேத நீ வேத வேதாந்தம் நீ எனையாகும் வித்தகந்தானும் நீயே, விஞ்ஞான வீடு நீ வீட்டின் விளக்கு நீ விரிகதிர் சுடரும் நீயே, நாதனி நவநாத சித்தனி முத்தனி நாதாந்த மூர்த்தி நீயே, நற்குணம் குடி கொண்ட வாக்கு சாவான சாலை ஆண்டவர்களே. அது வேற வரி வரும். எல்லாரையாமே ஆண்டவன் வந்து வந்து மொழியதீனேடு வரும். ஆண்டவன் பேரு சொல்லிடுவோம் அப்படின்னு கடைசி வரிய அப்படியே மாற்றி விட்டுருக்கேன். நற்குணம் குடி கொண்ட வாக்கு சாவான சாலை ஆண்டவர்களே விசுவாசமாயிடுச்சு. அப்பன்னா நம்ம மாட்டோம் கபாலி முக்கிய சுயம்பரவா நமக்கு கையேறி பாட்டு தெய்வம் பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அப்படியே பாடம் முடிச்ச உடனே பக்கத்துல உள்ள அணுகரை பார்த்தாங்க. காரியம் இருந்துச்சு அவருக்கு தெரியும்ல, தவக்கும் தெய்வம் பாதை வச்சு உள்ள நகராத்துல அப்ப பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. அந்த சோபா ஒரு 2 ரூபா காலம் சொல்லிட்டு அவன் தெய்வத்தை யார் பாதை வச்சு வெளியாகணும் எதுவும் காலை எடுத்து வச்சாங்க. தப்பிச்சோன்னு நினைக்கிட்டேன். அப்படியே அனுப்பிட்டுமா இருக்காங்க. ஒண்ணுமே சொல்லல, யாருமே சொல்லல. அதுக்கப்புறம் அந்த பாட்டை ஒரு 5 தடவை பாடிக்கிட்டு அவங்களான மக்கள் என்ன இந்த பாட்டு எதுக்கு நான் வாங்க பாடாவனதுன்னு என்னால பார்க்க முடியல. பார்க்குற ஆளுதான் அந்த பாடி பாடி தொண்டை கழிச்சு. அப்ப எல்லாம் அவங்களுக்கு தெரியாது வெளி உலகத்துல உள்ள சித்தர் பாட்டுல எனக்கு தெரியாது. அப்ப நம்மளோட பாட்டுலாம் தெரியாது. கட்டளை பாப்பாட்டு தெரியும், மஸ்தாண்டது. அப்படி வந்து சேர்ந்தோம். பசிக்கணும் நம்ம ஒரு தோற்றத்தோட முடிச்சுக்கிறேன். அகமகிழ்ந்திடவும் மஞ்சகமகந்திடவும் மின்னடமும் வந்தருள் புரியவும், அகமகிழ்ந்திடவும் பஞ்சகமகந்திடவும் மின்னடமும் வந்தருள் புரியவும், அஞ்சாதடாவென்று நெஞ்சோடனை தனை காதலித்தும் அருள் புரியவும், அஞ்சாதடாவென்று நெஞ்சோடனை தனை காதலித்தும் அருள் புரியவும், மகிழா மகிழ்ச்சியோடு தவராஜ சிங்கமே வர வேண்டும் எந்த நருகே, மாகுணம் குடிவாடும் தென்னகத்தீசனே மோகுண தேசிகநாதனே,
மாகுணம் குடிவாழும் என்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே மௌன தேசிகநாதனே மௌன தேசிகநாதனே. சிற்றூரை தொடரும்.